ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவில் உலாவி இன்றைக்கு பகல் நேரத்தில் ஹல்லேலூயா இந்த ஆராதனையில் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தத்தக்கதாக, தேவன் தம்முடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக, இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து ஹல்லேலூயா அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டி ஹல்லேலூயா அவருடைய தயவுள்ள கரத்தை நம்ம மேல வச்சு ஹல்லேலூயா அருமையாய் நம்மை நடத்தி வந்து ஹல்லேலூயா இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்த ஆலயத்தில் வந்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து பரிசுத்தராகிய தேவனை தொழுது கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபை தந்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா முழங்கால் படியிட முடிந்தவர்கள் அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு இவன் பரலோகத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பலமுள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பராக்கிரமம் உள்ளவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் ஆண்டவரே வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டா. கரங்களை தட்டி இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டா. சொல்லுங்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க ஓம் நாமம் சொல்லுவோமா? ஐயா வாழ்க ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், தேடுகிற மகிழ்ந்து களிகூரட்டும், பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இந்த பாடுகிற யாவரும் பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே. சொல்லுங்க. உம்முடைய நாமம் வாழ்க, வாழ்க ராஜா. செவிகளை நீ திறந்து விட்டீ, செவிகளை நீ திறந்து விட்டீரே. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. இந்த பூவிதானிலே, இந்த பூவிதானிலே பூரணமாகட்டுமே, இந்த பூவிதானிலே பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மட்டும் வாழ்க, உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. நீர் உயர்த்தப்படுவீராக. சுதாவியானவரே
மேல் வீட்டறையிலே அசைவாடின அதே ஆவியானவர் இன்றைக்கும் எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுக நீர் பெருக, எங்களுக்குள் ஒரு மகிமையான ஆராதனையின் அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டியவர்கள் வேகமாய் கொண்டு வாரும். நடத்துகிற பிள்ளைகள் எல்லார் மேலும் உடைய தொடுதல் உண்டாகட்டும். ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கட்டும். கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன்
ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே, தினம்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. 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 பரலோகம் போக எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். எல்லாருக்கும் ஆசை தான். ஹல்லேலூயா. அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இடம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே. பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே. இயேசு ராஜா அழகையெல்லாம் ஒவ்வொன்றாக ரசித்திடுவேன். இயேசு ராஜா அழகையெல்லாம் ஒவ்வொன்றாக ரசித்திடுவேன். அப்பப்பா என்ன சந்தோஷமே, எப்படி நான் சொல்லுவேன். அப்பப்பா என்ன சந்தோஷமே, எப்படி நான் சொல்லுவேன். பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே. அவர் மடியில் அமர்ந்திடுவேன், மார்பினிலே சாய்ந்திடுவேன். அவர் மடியில் அமர்ந்திடுவேன், மார்பினிலே சாய்ந்திடுவேன். கண்ணீர் பிடித்து முத்தம் செய்வேன், என்னாலும் கலிகூருவேன். கண்ணீர் பிடித்து முத்தம் செய்வேன், என்னாலும் கலிகூருவேன். பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே. பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே. கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, கஷ்ட நஷ்டம் அங்கு இல்ல. கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, கஷ்ட நஷ்டம் அங்கு இல்ல. எப்போதும் அங்கு சந்தோஷமே, என்னாலும் கொண்டாட்டமே. எப்போதும் அங்கு சந்தோஷமே, என்னாலும் கொண்டாட்டமே. பரலோகமே பரலோகமே பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஓஹோ பேரின்பம் பேரின்பமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 இந்த வரிகள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அவர் மடியில் அமர்ந்திடுவேன், மார்பினிலே சாய்ந்திடுவேன். எத்தனை பேருக்கு இந்த ஆசை உண்டு? ஆமென். அங்க போனா அவர் மடியில போய் உட்காரணுமா, அவர் மேல சாயணுமா. இந்த ஆசை நமக்கு எல்லாருக்கும் வேணும். ஹல்லேலூயா. அந்த ஆசை இருந்தாதான் பரலோகம் போகணுன்ற அந்த வாஞ்சை எப்பொழுதும் இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஆமென்.
எல்லாரும் ஒரு விஷயம் கூட இதை பாடுவோம். அவர் மடியில் அமர்ந்திடுவேன், மார்பினிலே சாய்ந்திடுவேன், கட்டி பிடித்து முத்தம் செய்வேன், என்னாலும் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மடியில் அமர்ந்திடுவேன், மார்பினிலே சாய்ந்திடுவேன். அவர் மடியில் அமர்ந்திடுவேன், மார்பினிலே சாய்ந்திடுவேன், கட்டி பிடித்து முத்தம் செய்வேன், என்னாலும் களி கூறுவேன். கட்டி பிடித்து முத்தம் செய்வேன், என்னாலும் களி கூறுவேன். பரலோகமே இலக்கரகுதனை பரலோகமே, பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, இயேசு ராஜா அழகை எல்லாம் ஒவ்வொன்றாக ரசித்திடுவேன். இயேசு ராஜா அழகை எல்லாம் ஒவ்வொன்றாக ரசித்திடுவேன். அப்பப்பா என்ன சந்தோஷமே, எப்படி நான் சொல்லுவேன். அப்பப்பா என்ன சந்தோஷமே, எப்படி நான் சொல்லுவேன். பரலோகமே பரலோகமே, பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு எல்லாரும் முழங்கால் படி பாடுவோமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, ஆஹா ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, கவலை இல்ல கண்ணீர் இல்ல, கஷ்ட நஷ்டம் அங்கு இல்ல. கவலை இல்ல கண்ணீர் இல்ல, கஷ்ட நஷ்டம் அங்கு இல்ல. எப்போதும் அங்கு சந்தோஷமே, என்னாலும் கொண்டாட்டமே. எப்போதும் அங்கு சந்தோஷமே, என்னாலும் கொண்டாட்டமே. பரலோகமே பரலோகமே, பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, பரலோகமே பரலோகமே, பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, பரலோகமே பரலோகமே, பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகமே பரலோகமே, பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, ஆஹா ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, ஆஹா ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே, ஆஹா ஆனந்தம் ஆனந்தமே. ஓ பேரின்பம் பேரின்பமே. ஹல்லேலூயா, எஸ் ஜீசஸ் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே நமக்கு ஆனந்தம், அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நமக்கு பேரின்பம். ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு
ஆமென். ஒவ்வொருவரும் நம் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போமா. எஸ் மாஸ்டர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதங்களில் வீற்றிருக்கிற தேவன், ஆமென். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம், பரலோகம் மேன்மை. ஆமென். அங்க கவலை இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, எப்போதும் ஆனந்தம், எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென். ரிபார ஷபர போரதி ரதலரலரபா ரிபாபா பர போரதி ரிகரதலர ஷபோர பர பலரபா ரிபாபா பர போரதி ரதலர ஷகரதி ரதலரபலரபரபா. ஆமென். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ரட்சா. எங்கள் தெய்வமே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒளிபிரி ஷபர போரதி லரபரபலரபரபா ரிகரதி ரதலர ஷபர போரதலரலரபரபா ரிபாபா பர ஷபர போரதி ரதலரலரபலரபா ரிகரதி ரந்தலர ஷபபா ரதி ரதலரலரபரபலரபா. ஆமென். நம்ம தேவனை எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம துதித்துக் கொண்டே இருப்போமா. நம்ம பரலோக ராஜாவை, நம்முடைய பரலோக ராஜாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தெய்வமாய் இருக்கிறீரே. எங்கள் ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ரிபார ஷபர போரதி ரலரலரபபா ரிபாரதி ரந்தராதி லரஷகராதி ரதலரபோர வரவலரபா ரிபாபா வரபோர ஷபோர போரதி லரலரபரபா ரிபாபா பர ஷபர போரதி ரகராதி ரதலரலரபா ரபர போரதி லரஷபபா பலரபோர பபா விஹதர ஷகராதி ரிகராதி ரதலரபா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் நம் தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருப்போமா. அவர் ஆராதனைக்குரிய தெய்வமாய் இருக்கிறாரே. அவர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் துதிக்கப்படத்தக்க தெய்வமாய் இருக்கிறார். ரிபார ஷபர போரதி ரதலரபா லரதி ரிகிரிதாரதலர ஷபபா ரபரபராதி ரதலரலர ஷபோர பரபரதி ரதலரலரபா. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம் ரட்சா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் தெய்வமே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா. கேருபீன்களும் செராபீன்களும் ஓயாமல் நம்ம பரலோக தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரர ஷலரதி ரதலரபரபரபரபா ரிபரதி ரந்தலர ஷகரதி ரதலரபரபரபரபா ரிபபபர ஷபரபோரதி ரதலரலரபரபரபா. ஆமென். இந்த பரலோக தேவனை உங்கள் தரிசனத்துக்கு முன்பதாய் கொண்டு வந்து பார்த்து அவரை நம்ம துதித்துக் கொண்டே இருப்போமா. ஆமென். எஸ் ஜீசஸ். ஷபர போர வர வரதி லரலரபரபரபா ரிபபா பர ஷபர போரதி ரதலரலர கரதி ரதலரபா. ஆமென். ரிபபா பர ஷபரதலரபா. அந்நிய பாஷைகளால, அந்நிய பாஷைகளால தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்ம மத்தியில வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் அவரை நம்ம துதித்துக் கொண்டே இருப்போமா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து முழு பலத்தோடு, முழு பலத்தோடு நம் தேவனை நம்ம துதித்துக் கொண்டே இருப்போம். ரிபர ஷபர போரதி லரபபா ரிதிரிதர ஷகரதி ரதலரலரபரபரபா ரிபபபர ஷபர போரதி ரதலரலரபரபா. விடுதலையின் ஆவியானவர், அவர் வல்லமையின் ஆவியானவர். ஆமென். ரிபபபர ஷகரதி ரதலரலரபரபரபா. ஆமென். நம்மை விடுவிக்கும் தெய்வமாய், நம்மை விடுவிக்கும் தெய்வமாய் நம்ம மத்தியில உள்ள ஆவி கொண்டு இருக்கிறாரே. ரிபரலர ஷபர போரதி ரதலரபா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகம் உங்க மேல இருக்கிற நுகங்களை அது முறியடிக்கத்தக்கதான ஒரு வல்லமையான அபிஷேகம். ரிபரதலர ஷபபலரபா ரிபர ஷரதி ரதலரலரபரபரபரபரபா. ஓ ரலர ஷபபா ரிபரதலர ஷரதலரபரபா
Hallelujah. Hallelujah. Amen. Jesus is well. Hallelujah. நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அது பெரிதானது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை எப்போதும் நமக்கு இருக்கு. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமற் போனாலும். ஆமென். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேண்டும். வெறும் அவர் செய்வார் செய்வார் என்ற நம்பிக்கை மாத்திரமல்ல, அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமற் போனாலும், அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும், அவர் நன்மை செய்தாலும் நன்மை செய்யாமற் போனாலும், எந்த சூழ்நிலையிலையும் அவரை நான் நம்பி இருப்பேன்ற ஒரு மனதுல ஒரு தீர்மானம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இருதயத்துல நீங்க யோசிங்க. நம்ம அநேக நேரங்கள்ல தேவன் விடுவிப்பார் விடுவிப்பார் என்று அதை தான் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம நம்பிக்கை இப்படியும் வேணும். அதுதான் ஒரு உச்சகட்டமான நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்பி இருப்பேன். எந்த சூழ்நிலையிலேயும் அவர் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை விட்டு விட்டாலும் அவர் நம்பி இருப்பேன். இதுதான் ஒரு உச்சகட்டமான நம்பிக்கை. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பி இருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பி இருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பி இருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பி இருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். தாவீதைப் போல் என்னை விரட்டி கொள்ள நினைத்தாலும், ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும், தாவீதைப் போல் என்னை விரட்டி கொள்ள நினைத்தாலும், ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும், என்னை அழைத்தவரே உம்மை
உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். விடுவியாமல் போனாலும் நான் அவரையே ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. விடுவியாமல் போனாலும் அவரையே நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். யோசேப்பை போல் என்னை அழித்து குகையில் போட்டாலும், யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும், யோசேப்பை போல் என்னை அடித்து குகையில் போட்டாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆசை போல் ஆமென் அவரை நான் காட்டி கொடுத்தாலும், என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். ஆமென். நான் சாகும் வரையில உம்மை தான்ப்பா நம்பியிருப்பேன். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் ஆமென் ஆமென் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பியிருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் எல்லாரும் சேர்ந்து சொல்வாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் அவரையே ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. ஆமென். அவர் தப்புவிப்பார். அவரை உண்மையாய் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, அவர் நிச்சயமாக தப்புவிப்பார். ஆமென். விடுவியாமல் போனாலும் ஆமென் அவரையே ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஓலர ஷலரதி ரதல ரபர பரபல ரபர பல ரப ரிதி ரிதர ஷாந்தரதி ரதலரி கரதல ரபர பல ரப. ஆமென். என்னை தப்புவியாமல் போனாலும், என்னை தப்புவியாமல் போனாலும், என்னை விடுவிக்காமல் போனாலும் என் ஜீவனுள்ள தேவனையே நான் ஆராதிப்பேன். ரிதர ஷபரபோரதி ரதலர ரபர பல ரப ரிபபர ஷகரதி ரதலர ரபரதி லர ரப ரிபபர ஷபரபோரதி ரதலர ரபர பல ரப ரப யாந்தராதி ரதலர ஷகரதி ரதலர ரபர பல ரப ரிபபபபபப லரதி ரதலர ரப ஓதி ஹிரிதரந்தலர ஷபரபர பல ரப ரப. ஆமென். ரிபபப ரதலர ஷபரபோ ரிபபப லர ஹரதி ரத
ஆமென் ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், தேவனுக்குள் உறுதியாகத்தக்கதாய் அவரை நம்ம ஆராதித்துக் கொண்டே இருங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், ஆராதித்துக் கொண்டே இருங்க. ஒரு உறுதியான நம்பிக்கை எனக்கு தாங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாமல் உண்மையே பிடித்துக் கொள்ள, உண்மையே உறுதியாய் பிடித்துக் கொள்ள, ஆமென், அந்த நம்பிக்கையை தாங்கன்னு எல்லாரும் தேவ சமூகத்துல கேட்டுக்கொண்டே இருக்காரு. Jesus, hallelujah, 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 amen. Yes, Jesus, amen, amen. நம்முடைய தேவன் அவர் வல்லமையுள்ளவர். அவர் நம்மை விடுவிக்கும் தேவனாகவே இருக்கிறார். ஒரு நாளும் நம்ம கைவிடுவதில்லை. அவர் ஒரு நாள் நம்ம விட்டு விலகுவதில்லை. ஆனாலும் அதை எதிர்பார்த்து அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலேயும் என் தேவனை நான் விடாமல் பற்றி கொள்ளுவேன் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேண்டும். ஆமென் ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எவ்வளவு அதிகமா விசுவாசித்தான். தேவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே கிளம்பி வந்தான். ஆனா 25 வருடம் காத்திருந்து பெற்றெடுத்த மகனை பலி கொடுக்கும்படியாய் சொன்ன பொழுதும் அவனுடைய நம்பிக்கை பாருங்க. என் பிள்ளை உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் செய்வேன், அவர் சொன்னதை செய்வேன்ற ஒரு நம்பிக்கை. ஆமென் ஆமென். அவரனை கொன்று போட்டாலும் அவரையே நம்பி இருப்பேன் என்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ளாய் வேணும். அவரையே முழு இருதயத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த காலை வேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நான் எத்தனை முறை தான் தேவ சமூகத்துல ஜெபிப்பது, நான் எத்தனை முறை திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்புறேன்னு. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வாயானால் நிச்சயமாகவே உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி அவரை நம்ம ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் கூட ராஜா, எங்க பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்க, எங்க பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்க, நீங்க தொடுங்க ராஜா. ஆமென். தேவனுடைய வல்லமையான அபிஷேகம், ஆமென், தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறது. சோர்ந்து போன தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போயிருக்கிறாய், நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற. இருதயத்தின் அளவுல, உள்ளத்தின் ஆழத்துல சோர்ந்து போயிருக்கிற. தேவ வல்லமை இந்த காலை வேளையில உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது, உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் அவர் சமூகத்தை விட்டு எழுந்திராம, ஒரு நாளும் அவருடைய சமூகத்தை விட்டு விடாம, எப்போதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே தெரிந்து கொள்ளுங்க. அவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆவியானவரே, அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, வாக்குத்தத்தமா சொல்லி இருக்கிறீங்க ராஜா, நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று அந்த முழு நம்பிக்கையோடு, ஆமென், முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் பற்றி கொள்ள தேவன் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விசை 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி தேவ சமூகத்துல 2 கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில ஒரு விசை கூட உங்க சமூகத்துல கடந்து வருகிறோம் ராஜா. எங்களோடு அசைவாடி கொண்டிருந்தீங்க, நன்றி அப்பா. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்தினீர், எங்களை திடப்படுத்தினீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியில பலன் கொள்ள திரும்பவும் ஒரு விசை கூட எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க நிரப்படீர், நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களோடு பேசி கொண்டிருந்தீர், உள்ள ஆவி கொண்டிருந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான பகுதிகள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆமென். தெய்வ வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒவ்வொரு இருதயங்களையும் விடுவிக்கிற வார்த்தைகளாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே, உங்க கிரியைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோட திரும்ப செல்ல தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. आमेन आमेन। 10वां अध्याय 38वां वचन 38वां वचन Acts chapter 10 verse 38 प्रेरितों के कामों का 10वें अध्याय का 38वां वचन நசரேயனாகிய இயேசுவை नासरी यीशु தேவன் परमेश्वर பரிசுத்த ஆவியினாலும் पवित्र आत्मा से வல்லமையினாலும் सामर्थ से அபிஷேகம் பண்ணினார். अभिषेक किए தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே और परमेश्वर उनके साथ थे, इस वजह से அவர் நன்மை செய்கிறவராகவும் वो भलाई करने वाला बनकर பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றித் திரிந்தார். और सबको जो शैतान के सताए हुए थे उन्हें चंगा करते हुए घूमे। அல்லேலூயா. हालेलुया। சிலர் யோசிக்கிறீங்க, कुछ लोग सोच रहे இன்னைக்கும் பிசாசு பிரசங்கமா கிடைச்சிருக்கு. आज भी शैतान का ही प्रचार मिला क्या इनको? பாஸ்டர் அம்மா என்ன பார்த்து கேட்டாங்க, पास्टर अम्मा मुझे देखकर पूछे, எப்ப ரொம்ப நாளா பிரசங்கம் பண்றீங்க, देखो बहुत दिनों से प्रचार कर रहे हो, கொஞ்சம் மாத்திக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. थोड़ा बदल लेंगे कर पूछे। நான் சொன்னேன், मैंने कहा பரலோகத்திலிருந்து வருகிறதை நான் ஸ்டாப் பண்ண முடியாது. स्वर्ग से जो आता है उसे मैं नहीं रोक सकता, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அடுத்த வார்த்தை தராம என்னால பேசவும் முடியாது. और स्वर्ग से परमेश्वर और एक शब्द दिए बिना मैं बोल भी नहीं सकता। இன்னும் இருக்கு தொடர்ந்து, और भी आगे लगातार है, இன்னைக்கு முடியலது. आज खत्म नहीं हो रहा है। Praise the Lord. Praise the Lord। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டுமானால், शैतान के सामर्थ से जो सताए हुए उन्हें छुड़ाना है, तो நாம் பிசாசின் பிடியில் இருப்போமானால், நாம் விடுதலையாக வேண்டுமானால், हम शैतान के पकड़ में और हमें छुटकारा पाना है, तो பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும். पवित्र आत्मा की भरपूरी चाहिए, அவருடைய வல்லமை நமக்கு வேணும். उनका सामर्थ हमें चाहिए, ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். परमेश्वर हमारे साथ रहना चाहिए। அதே நேரத்துல उसी समय पर பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். शैतान की चालाकी को हमें पहचाने रहना आवश्यक। பிசாசு எப்படி இருப்பான், शैतान कैसे रहता है, அவன் எப்படி கிரியை செய்வான், वो कैसे कार्य करता है, அவன் எப்படி நம்மிடத்துல வருவான், वो कैसे हमारे पास आता है, அவனை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். उसके बारे में हमें पता रहना आवश्यक है। எதிரியின் பலத்தை குறித்து அறியாமல் இருந்தால், शत्रुओं के बल के बारे में हम अनजान रहेंगे तो அவனை நாம் ஜெயிக்க முடியாது. उसे हम जीत नहीं सकते। அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். उसके चालाकी को हमें पता रहना चाहिए। சாத்தான் பலசாலி அல்ல, शैतान बलवान नहीं है, தந்திரவாதி. वो चालाक है। யாரு? क्या है? சாலாக். चालाक है। Praise the Lord. Praise the Lord। தந்திரவாதி. वो चालाक है। அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். उसके चालाकी को हमें पता रहना आवश्यक है। கடந்த சில நாட்களாகவே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். पिछले कुछ दिनों से परमेश्वर से बातें करते आ रहे हैं। போன வாரத்துக்கு முந்தின வாரம் கர்த்தர் பேசினதை மட்டும் நான் ஓரலா சொல்லிட்டு முன்னால போறேன். पिछले हफ्ते जो बताए थे उसे मैं थोड़ा बताकर आगे बढ़ता हूँ। சாத்தான் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது शैतान एक मनुष्य के अंदर आते समय அவன் நூதன சீஷனாய் மாறி போவான். वो एक निंदा करने वाला चेला बन जाता है। நூதன சீஷர்கள் எப்படி இருப்பார்கள்? निंदा करने वाले चेले कैसे रहते? இவர்கள் நாவில் உண்மை இருப்பதில்லை. इनके होठों में सच्चाई नहीं रहती, வார்த்தைகளை புரட்டி புரட்டி பேசுவார்கள். बातों को उलट पुलट करके बोलते हैं। இரண்டாவதாக दूसरा, இவர்கள் தங்களை குறித்தே அல்லது தங்கள் ஊழியத்தை குறித்தே பிரஸ்தாப பண்ணி கொண்டிருப்பார்கள். ये खुद के बारे में, उनकी सेवकाई के बारे में प्रस्ताव करते रहते हैं। மூன்றாவது तीसरा, பண ஆசை. पैसों का लालच, பணமே அவர்கள் குறிக்கோளா இருந்து கொண்டிருக்கும்.
கொண்டிருக்கான். पैसा ही उनका लक्ष्य रहता है. நான்காவது, चौथा, சகோதர சிநேகம் இருப்பதில்லை. भाइयों के प्रति प्रेम नहीं रहता. விசுவாசிகளை நேசிக்கும் இருதயம் இருப்பதில்லை. विश्वासियों से प्रेम करने का हृदय नहीं रहता. ஐந்தாவது, पांचवा, வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் கிரியைகள் இருந்து கொண்டே இருக்கு. पवित्र शास्त्र के विरोध कार्य उनके अंदर रहता है. பலிபீடத்தை தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். वेदी को उनके खुद के फायदे के लिए इस्तेमाल करते हैं. ஆறாவதாக, छठवा, சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிப்பது இல்லை. सत्य को सत्य करके प्रचार नहीं करते. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு நிறைய காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். आपको बहुत सारे कार्य मैंने बताया. பிசாசு பிடித்தவங்களை அடிக்கிறது, शैतान पकड़े हुए को मारना, ஆவிகள் என்ன ஆவிகள்னு தெரியாம இருக்கிறது, कौन सी आत्माएं करके पहचान நிறைய नहीं. காரியங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருந்திருக்கும். बहुत से कार्य मैंने आपको बताया तो आपको याद रहेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப நான் கேள்விப்பட்டேன், சில பாஸ்டர் உப்பு பிரேயர் பண்ணி கொடுக்காங்களா, நீங்க பொட்டலமா கட்டி போட்டுடுங்க அப்படின்னு. अभी मैंने सुना है कि जो है हाल ही में जो है पास्टर जो है नमक को प्रार्थना करके दे रहे कि उसे जो है बांध कर रख दीजिए. அவன் தேங்காய் கொடுக்காம இவங்க உப்பு கொடுக்காங்க. वो बाहर वाला नारियल देता है और ये नमक दे रहा है. அவனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்லாம போயிட்டு. उसमें और इसके बीच में कोई फर्क ही नहीं रहा. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி போகிறேன். और एक कार्य बताकर आगे बढ़ता हूँ. எந்த பிசாசும் कोई भी शैतान ஜீவன் இல்லாதவைகளுக்குள் குடியிருப்பதில்லை. जिसमें जान नहीं उसके अंदर नहीं रहता. நல்லா புரிஞ்சுடுங்க. अच्छे से समझ लीजिए. ஆமா, உங்க தாலி செயின்ல எல்லாம் பிசாசு இருக்க மாட்டான், உள்ள எல்லாம் இருக்க மாட்டான். हाँ, तुम्हारे मंगलसूत्र में सब वो नहीं रहता, अंदर नहीं रहता. அவனுக்கு அந்த இடத்துல போய் என்ன பண்ண போறான் அவன்? वो उधर जाके क्या करेगा? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்க துணியில எல்லாம் பிசாசு இருக்க மாட்டான். आपके कपड़ों में सब शैतान नहीं रहेगा. பிசாசு என்பது ஒரு ஆவி. शैतान जो एक आत्मा है. ஆவிக்கு உயிருள்ள சரீரம் தேவை. आत्मा को जीवित शरीर चाहिए. அப்ப பிசாசு சரீரத்துக்குள்ளே தான் குடியிருக்க விரும்புவான். तो शैतान शरीर के अंदर रहना चाहेगा. சோ இவைகள் எல்லாம் ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். तो इन सब में आपको सावधान रहना है. ஆமென். आमीन. இவன் ஏழாவது காரியம், தன் சொந்த குடும்பத்தை சரியாக நடத்தாதவனாயிருப்பான். सातवां कार्य, खुद के परिवार को अच्छे से नहीं चलाता होगा. குடும்ப வாழ்க்கை சரியில்லாம இருக்கும். पारिवारिक जीवन सही नहीं रहता. கனியற்ற வாழ்க்கைகள் அவனுக்குள் இருக்கும். फल रहित जीवन रहता है. போன வாரத்துல பாஸ்டர்மா சொன்ன 3 காரியங்கள். और पिछले हफ्ते पास्टर मां ने बताया 3 कार्य. ஏசபேலின் ஆவிகள் जेजबेल की आत्मा சமுதாயத்தில் அது எப்படி கிரியை செய்கிறது, समाज में कैसे कार्य करता है, ஏமன் குடும்பத்தில் எப்படி கிரியை செய்கிறது, परिवार के अंदर कैसे कार्य करता है, சபையில் எப்படி கிரியை செய்கிறது, कलीसिया के अंदर कैसे कार्य करता है. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். आज हम आगे लगातार देखेंगे. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனம். लूका के सुसमाचार का 22वें अध्याय का 3रा वचन. 22வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. लूका के 22वें अध्याय का 3रा वचन इस तरह कहता है, சாத்தான் शैतान யூதாசுக்குள் यूदास के में ஏமன் புகுந்தான். अंदर समाया. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். சத்தமா சொல்லுங்க, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். शैतान यहूदा में समाया, घुस गया. घुस गया. प्रेज द लॉर्ड. प्रेज द लॉर्ड. எங்க புகுந்தான்? किसमें? यूदासुக்கு உள். यूदास के अंदर. यूदास का कपड़ा में नहीं है, यूदास के कपड़े में नहीं, यूदास का बैग में नहीं है, उसके बैग में भी नहीं, शूले இல்ல, जूते में भी नहीं, பெல்ட்ல இல்ல, बेल्ट में भी नहीं, யூதாசுக்குள். यहूदास के अंदर. எங்க? कहां पर? அப்ப சாத்தான் எங்க புகுவான்? நமக்குள். तो शैतान कहां घुसेगा? हमारे अंदर. கா घुसेगा? நீங்க உட்கார்ந்திருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு. आप बैठे हुए देखिए मुझे बहुत डर लग रहा है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. யூதாசுக்குள் புகுந்தான். यहूदास के अंदर घुसा. அப்ப யூதாசுக்குள் புகுவதற்கு காரணம் என்ன? यहूदास के अंदर घुसने का कारण क्या था? முதலாவது யூதாஸ் யார்? तो पहले यहूदास कौन है? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது प्रभु यीशु मसीह जब इस धरती पर थे 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். 12 चेलों को चुन के लिए. அதுல ஒரு சீஷன் தான் யூதாஸ். उसमें का एक चेला ही यहूदास. இயேசு கிறிஸ்துவுடைய கூட்டத்துல ட்ரெஷரர் வேலை, அதாவது பொருளாளராக பணப்பையை வைத்திருந்தவன் இந்த யூதாஸ். यीशु मसीह के झुंड में जो ट्रेजरर, जो पैसों की थैली रखता था, वो यहूदास था. Praise the Lord. Praise the Lord. 3.5 வருடம் இயேசுவோடு கூட இருந்தவன். 3.5 साल यीशु के साथ था. இயேசு யார் என்பதை குறித்து அறிந்தவன். यीशु कौन है कर उसे अच्छे से जानता था. இயேசுவின் வல்லமை என்பதை குறித்து என்ன என்பதை அவன் அறிந்திருந்தவன். यीशु का सामर्थ क्या है उसे वो जानता था. இயேசு அற்புதங்களை செய்யும்போது இயேசுவோடு கூட இருந்தவன். यीशु जब अद्भुत करते तो यीशु के साथ रहता था. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். शैतान उसके अंदर घुसा. அப்ப तब இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளும்
यीशु के पीछे चलने वालों के अंदर भी சாத்தான் शैतान சில நேரத்துல புகுந்துருவான். कुछ समय में घुस जाता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நான் சர்ச்சுக்கெல்லாம் வரேன், मैं चर्च सब आता हूँ, சாத்தான் என்கிட்ட வரமாட்டான் அப்படின்னு எல்லாம் நினைக்காத. शैतान मेरे पास नहीं आएगा करके मत सोच। யூதாசுக்குள்ளே புகுந்தான் இல்ல, अरे यहूदास के अंदर ही घुस गया। இயேசுவை பிடிச்சுக்கிட்டே நடந்து வந்தானே. यीशु को पकड़े हुए चलने वाला व्यक्ति, இயேசு எங்க போனாலும் பின்னால இவன் தானே போயிட்டு இருந்தான். यीशु जहाँ कहीं जाते थे उनके पीछे यही तो जाता था। இயேசு இவனை நம்பி கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்திருந்தார்ல, अरे यीशु इसके ऊपर भरोसा करके हिसाब किताब सब करने इसको दिए, எல்லாமே பண்ணி வச்சிருந்தார்ல, सब कुछ करके दिए, நல்ல பதவியெல்லாம் இருந்துச்சுல்ல. अच्छा पद भी था। ஆனா சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन शैतान यहूदास के अंदर घुसा कर पवित्र शास्त्र में कहा गया है। யூதாசுக்குள் புகுந்த போது என்ன நடந்தது? यहूदास के अंदर घुसते ही क्या हुआ? இயேசுவை காட்டிக் கொடுத்தா. यीशु को पकड़वाया, 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு இயேசுவை காட்டிக் கொடுத்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 30 चांदी के सिक्के के लिए उसने यीशु को पकड़वाया कर लिखा हुआ है। அப்ப சாத்தான் ஒரே நேரத்தில் யூதாசுக்குள் புகுந்து விடுவானா? तो शैतान एक ही समय में यहूदास के अंदर घुस जाएगा क्या? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், अच्छे से जान लीजिए, எந்த மனிதனுக்குள்ளும் ஒரே நிமிடத்தில் சாத்தான் புகுந்து விடுவது இல்லை. एक मनुष्य के अंदर एक ही समय में शैतान अंदर नहीं घुसता। அவன் அப்பப்ப வந்து கொஞ்சம் மோப்பம் பார்ப்பான், वो बार बार आके थोड़ा सूंघ के देखेगा, எனக்கு பிடிச்சது இவன் செய்யறானா இல்லையா, अरे मेरे को जो पसंद है वो ये करता है कि नहीं, பிடிக்க செய்யறானா இல்லையா वो करता है कि नहीं, அப்படின்னு அப்பப்ப வந்து சுத்தி சுத்தி மோப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பான். वो ऐसा वो तब आकर जो सूंघ कर जाता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது हम जब उसे करना शुरू करते हैं, அதுக்கு பிறகு நம்மளை சுத்தி அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். उसके बाद वो हमें घेर कर एक राउंड लगा लेता है। அப்படி பைபிள்ல எங்க இருக்கு பாஸ்டர்? ऐसा बाइबल में कहां पर है पास्टर? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் याकूब का पहला पत्री 4-5 வசனங்கள் வாசிக்கும் போது, 4 और 5 वचन को पढ़ते समय, James chapter 1 verse 4 and 5 याकूब का पहले अध्याय का 4 और 5वां वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, சாரி, யாக்கோபுக்கு எழுதின நிருபம், ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். எத்தனாவது அதிகாரம்? 1வது அதிகாரம் 14-15 வசனம். 14-15 வசனத்தை வாசிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. हालेलुया। அப்ப பைபிள் என்ன சொல்லுது? तो बाइबल क्या कहता ஒரு है? மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பு एक मनुष्य पाप करने से पहले அவன் இச்சை ஆரம்பிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. अभिलाषा शुरू होता है कर लिखा गया है, அந்த இச்சை பூரணமாகும் போது பாவத்தை பிறப்பிக்கும். और वो अभिलाषा जब पूरा होता है तो पाप को जन्म देता है, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாக்கும். और जब पाप पूरा होता है तो मृत्यु को जन्म देता है। அப்ப तब ஏமன் ஸ்தோத்திரம், இந்த யூதாஸ் तो ये यहूदास பணப்பையை வைத்திருந்தபடினாலே पैसों की थैली रखा था, इस वजह से இவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தின் மேல் இச்சை உண்டானது. इसके अंदर थोड़ा थोड़ा पैसे के ऊपर एक इच्छा अभिलाषा हुई। ஆகவே தான் இயேசுவை காட்டிக் கொடுத்தால் 30 வெள்ளி காசு கிடைக்குமே, इसीलिए यीशु को पकड़वाऊंगा तो 30 चांदी का सिक्का मिलेगा। இயேசுவை காட்டிக் கொடுத்து பணத்தை சம்பாதிக்க அவன் ஆசைப்பட்டான். यीशु को पकड़वा कर पैसे कमाने की उसने इच्छा की। ஒவ்வொரு நாளும் பேக் கொண்டு போயிட்டே இருக்கும்போது, हर एक दिन थैली को लेकर जाते समय, இதுல இருந்து கொஞ்சம் பைசா கிடைச்சா நல்லா இருக்கும், इसमें से थोड़ा पैसा मिलेगा तो अच्छा रहेगा, என் வாழ்க்கை செட்டில் ஆயிரும், मेरा जीवन बस जाएगा। அவனுக்கு தெரியும் இயேசுநாதர் எப்படியும் போயிடுவாரு, उसको मालूम है यीशु मसीह कैसे भी निकल जाएंगे, நம்மள அநாத்தமா விட்டு போயிடுவாரு, हमें जो है अनाथ छोड़ चले जाएंगे, சும்மா விட்டு போயிடுவாரு, ऐसे खाली छोड़ जाएंगे। ஏற்கனவே அவர் சொல்லிட்டு நடக்காரு, वो पहले से बोलते फिर रहे, அவன் ஒரு ட்ரெஸ்க்கு மேல வச்சிருக்காத, एक जोड़ी कपड़े के ऊपर मत रख, பைசா கொண்டு போவாத, पैसे को मत लेकर जा, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. ऐसा सब वो बोल रहे। இவரு கூட 3.5 வருஷம் தான் இருக்க முடியும், इनके साथ सिर्फ 3.5 साल ही रह सकते, இவரு போயிடுவாரு, ये चले जाएंगे। பிறகு இனி மேனேஜ் பண்றதுக்கு என்னால முடியாது, उसके बाद मुझसे मेहनत करने के लिए भी नहीं होगा, வேலை செய்யறதுக்கு என்னால முடியாது, काम करने के लिए भी नहीं होगा। அவரை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசை வாங்கிடுவோமே, उनको
पकड़वा के 30 चांदी के सिक्के ले लेंगे। அப்ப இந்த இச்சை அவனுக்குள் இருந்தபடினாலே தான் तो ये अभिलाषा उसके अंदर थी, इस वजह से அவன் ஃபைனலா ஒரு நாள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். उसने फाइनल अंतिम एक दिन पाप किया। அல்லேலூயா. हालेलुया। இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்க, अभिलाषा गर्भवती होकर पाप को जन्म देती है। அவன் பாவம் செய்த போது அவனுக்கு மரணமும் சம்பவித்து விட்டது. और उसने जब पाप किया तो उसके लिए मृत्यु भी आई। அல்லேலூயா. हालेलुया। அண்டை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, எந்த காரியத்தில் இச்சை நமக்குள் வருகிறதோ किस कार्य के लिए हमारे अंदर अभिलाषा आती है, அது ஆரம்பிக்கும் போதே वो शुरू होते ही அதை அழித்து விட்டால் நமக்கு நல்லது. उसे नाश कर देंगे तो हमारे लिए भला है, இல்லாவிட்டால் नहीं तो ஏவன் சாத்தான் அந்த இச்சையை நமக்குள் நாளுக்கு நாள் வளருவதற்கு உதவி செய்வான். शैतान उस अभिलाषा को हमारे अंदर दिन बर दिन बड़ा करने के लिए मेहनत करेगा। மறுபடியும் சொல்கிறேன், वापिस बताता हूँ, இச்சை ஆரம்பிக்கும் போதே அங்கே அழிச்சணும். अभिलाषा इच्छा शुरू होते ही उसे वहीं पर नाश करना है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஒரு மரத்துக்கு ஒரு செடி வருதுன்னு வைங்களா, एक पेड़ के लिए एक झाड़ आ रहा है, कर रख लीजिए। அத வரும்போதே பிடுங்கி போட்டோம்னா சரியா போச்சு. वो आते वक्त ही उसे उखाड़ कर फेंक देंगे तो समाप्त। இப்பதானே வருது, अभी तो आ रहा है, கொஞ்சம் கூட நிக்கட்டுமே. थोड़ा और रुकने दीजिए। பெருசானதுக்கு பிறகு புடுங்க முடியாது, வெட்ட தான் செய்யணும். बड़ा होने के बाद उसे उखाड़ नहीं सकते, उसे काटना पड़ेगा। வெட்டினா மும்பையின் ரூல்ஸ் படி ஜெயில தான் உட்காரணும். मुंबई के कानून के अनुसार पेड़ काटोगे तो जेल में जाना पड़ेगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அதத்த முளையிலே கிள்ளி போட்டுலாமே. उसे तो जब वो जड़ पकड़ रहे तभी उखाड़ के फेंक दो। நம்ம இதுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்கு. हमारे लिए यहाँ पर इसके बगल में थोड़ा जगह है। இந்த காக்கா குருவி எல்லாம் எங்கயா இருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்கும். ये जो कौवे चिड़िया है कहीं पर भी खाकर यहीं पर आकर कुछ ना कुछ करते हैं। திடீர்னு அரச மரம் வந்துரும், अचानक एक पेड़ आ जाता है, திடீர்னு ஒரு ஆலமரம் வந்துரும். अचानक दूसरा एक पेड़ आ जाता है। அது இத்தனோண்டு வரும்போதே கிள்ளி போட்டுருவேன். वो इत्तू सा आते में उसे उखाड़ देता हूँ। சில நேரத்துல அது கவனிக்காம வந்துட்டா பெருசாயிரும் டப்புன்னு. कुछ समय ध्यान नहीं देंगे तो फटाक से बड़ा हो जाता है। அது அழிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. उसे नाश करने के लिए बहुत कष्ट होता है। வெட்டினா மறுபடி வந்துகிட்டே இருக்கு. उसे काटोगे तो फिर से वो आता है, பிறகு அதுக்கு மேல கெமிக்கல் ஊத்த வேண்டியது இருக்கு. फिर उसके ऊपर केमिकल डालना पड़ता है। கெமிக்கல் ஊத்தினாலும் வருது. केमिकल डालेंगे तो भी आता है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஆமென். आमीन। அப்ப முளையிலே கிள்ளி போட்டுனா வம்பே இல்ல. तो जब वो जड़ पकड़ रहा था तभी उखाड़ के फेंक दिए होते तो ये तकलीफ ही नहीं होती। அப்ப இச்சை ஆரம்பிக்கும் போதே அதை அழிச்சிட்டோம்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. तो अभिलाषा लालच इच्छा शुरू होते वक्त ही उसे नाश कर देते तो परेशानी खत्म हो जाती। இப்பதானே இச்சை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. अभी तो अभिलाषा थोड़ी शुरू हुई है, கொஞ்சமா கூட டேஸ்ட் பண்ணிக்கிறேன், थोड़ा और चख लेता हूँ, கொஞ்சம் கூட थोड़ा और। அப்படின்னு நினைச்சனா ऐसा सोचेगा तो சாத்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். शैतान तेरी मदद करेगा। என்ன ஹெல்ப் பண்ணுவான்? क्या मदद करेगा? அந்த இச்சையை நீ கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்றதுக்கு சாத்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். वो अभिलाषा को थोड़ा और चखने के लिए शैतान तेरी मदद करेगा। ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். एक उदाहरण मैं आपको बताता हूँ। மொபைல் எடுத்துட்டீங்க, मोबाइल फोन उठा लिए, டப்புன்னு அச்சானக் ஒரு மோசமான பிக்சர் வந்துட்டு अचानक एक अश्लील तस्वीर सामने आ गई। போச்சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளிட்டு அடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. चल हट शैतान बोलकर उसे हटाकर आगे बढ़ोगे तो कोई परेशानी नहीं। சல் ஒருக்கா தானே பார்த்துருவேன். कुछ लोग अरे एक ही बात है थोड़ा देख लेते, ஒருக்கா பார்த்துக்கிட்டு एक बात देखकर தள்ளி விட்டுருவேன். फिर हटा देते। அடுத்தது கொஞ்ச நேரம் பொறுத்து थोड़े समय के बाद கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல, वो थोड़ा अच्छा था ना, பக்கத்துல யாரும் இல்ல இல்ல, बाजू में कोई नहीं है ना, ஒருக்கா அப்படி பார்த்துருவேன். एक और बात देख लेते हैं। அடுத்தது கொஞ்சம் சாத்தான் சொல்லுவான், उसके बाद फिर आके शैतान कहेगा பாரு இருக்கா, देख ले एक बार, இதோட அடுத்தது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ये देख इससे भी वो दूसरा बहुत अच्छा है। அந்த லிங்க மட்டும் நீ டச் பண்ணா போதும், वो लिंक को तू छुएगा तो काफी है, அடுத்தது வந்துடும். अगला एक आ जाएगा। அப்ப இச்சை வந்த உடனே तो अभिलाषा आते ही ஏவன் ஸ்தோத்திரம் தூக்கி போட்டுனா பிரச்சனை இல்ல. उठा के फेंक देगा तो परेशानी नहीं। அதை பார்க்க ஆரம்பிச்சா उसे देखना शुरू करेगा तो சாத்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பான். शैतान तेरे लिए मदद करते रहेगा। ஆமென். आमीन। சிலர் யோசிக்கிறாங்க சாத்தான் ஹெல்ப் பண்ணுவானா? कुछ लोग सोच रहे शैतान मदद करेगा क्या? இந்த காரியத்துக்கு மட்டும் சாத்தான் ஹெல்ப் பண்ணுவான். सिर्फ इसी कार्य के लिए शैतान मदद करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஏமன் மறுபடியும் மறுபடியும் பார்க்க வைப்பான். वापिस वापिस देखने के लिए रखेगा, தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். उकसाते रहेगा। ஒரு காலகட்டங்கள் வரும்போது एक समय जब आएगा அதை பார்க்காம இருக்க முடியாது
அதை செய்யாம இருக்க முடியாது அப்படின்ற நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். वो देखे बिना नहीं रह सकते, उसे किए बिना नहीं रह सकते, ऐसे परिस्थिति में ढकेला जाएगा. அல்லேலூயா. हालेलुया. இவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை परमेश्वर को जो पसंद नहीं है, இவன் பார்க்க உன்னை அவன் கட்டாயப்படுத்திக் கொண்டே இருப்பான். देखने के लिए तेरे ऊपर वो जबरदस्ती करेगा. அண்டாய் புரிந்து கொள். अच्छे से जान ले, தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை परमेश्वर को जो पसंद नहीं, நீ பார்க்காமல் அல்லது நீ செய்யாமல் இருக்க முடியவே இல்லை அப்படின்னா तू देख नहीं सकता, कर नहीं सकता, ऐसा तुझसे होता ही नहीं है. तो உன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உனக்குள்ள அது ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா तू अपने आप को नियंत्रण नहीं कर सकता, ऐसा तेरे ऊपर उसका ताकत है. तो மறுபடியும் மறுபடியும் பார்ப்பதற்கு உன் மனம் தூண்டிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் वापिस वापिस उसे देखने के लिए तेरा मन तुझे उकसाता है. तो ஒன்றை புரிந்து கொள். एक बात जान ले, சாத்தான் உனக்குள் இச்சையை கொண்டு வந்து வளர விட்டு விட்டான் என்பதை புரிந்து கொள். शैतान तेरे अंदर अभिलाषा को ले आकर डालकर उसे बड़ा कर दिया है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சாத்தானுக்கு பிரியமில்லாத ஒன்றை शैतान को जो पसंद है वो कार्य, குடிக்காம இருக்க முடியல, दारू पिए बिना नहीं रह सकते, சாப்பிடாம இருக்க முடியல, खाना खाए बिना नहीं रह सकते. பிசாசு உன்னை அந்த பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா शैतान तुझे उस तरफ खींच रहा है. तो ஒன்றை புரிந்து கொள், உனக்குள் இச்சையானது வளர ஆரம்பித்து விட்டது. एक बात जान ले, तेरे अंदर अभिलाषा बड़ा हो गया है. ஏமன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை பேசாமல் இருக்க முடியவில்லை. परमेश्वर को जो पसंद नहीं वो बात बोले बिना तू नहीं रुक सकता. புரிந்து கொள். समझ ले, சாத்தான் உன் நாவையும் வாயையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான். शैतान तेरे मुंह को, तेरे होठ को उसके नियंत्रण में लेके आ गया है. அவன் உன் இருதயத்தை ஆக்கிரமித்து வைத்து விட்டான் என்பதை புரிந்து கொள். वो तेरे हृदय को आक्रमित कर रख लिया करके मतलब है. ஒருவேளை हो सकता है உனக்குள் வந்த இச்சை तेरे अंदर आया हुआ अभिलाषा உன்னை அறியாமல் உனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. तेरे अनजाने में वो तेरे अंदर बड़ा हो रहा है. பாவம் செய்ய பயப்படுற, पाप करने के लिए डर रहा है, ஆனால் உனக்குள் அந்த இச்சை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. लेकिन तेरे अंदर वो अभिलाषा बड़ा हो रहा है. இன்றைக்கு நான் விடுதலையாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று சொன்னாய். आज मैं छुटकारा पाना चाहता हूं करके तू चाहता है. तो ஒரே ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்றேன். एक ही कार्य में तुझे बताता हूं. சிலுவைநாதர் இயேசு வண்டை வந்து நீ சரணடைந்து கொள். क्रूस पे चढ़े यीशु के पास आकर तो अपने आप को अर्पण कर. உனக்குள் இருக்கிற இச்சையின் ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு உன்னை விட்டு மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். तेरे अंदर की जो अभिलाषा की आत्मा, इच्छा की आत्मा है, उसे तुझसे आज ही बदलने के लिए काफी है. பிசாசு உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு இச்சை தான் காரணம். शैतान तुझे पकड़ने के लिए एक अभिलाषा काफी है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அண்டை கவனித்துக்கொள். अच्छे से जान लीजिए அவன் எப்படி இச்சையை போடுவான்? वो कैसे अभिलाषा को डालेगा. கொஞ்சம் பீர் குடி. थोड़ा बियर पी ले. எவனோ இருக்கா இன்னைக்குன்னு कोई तो है यहाँ पर. தெளிவா பரிசுத்த ஆவியானவர் நேத்து எனக்கு சொன்னார். साफ पवित्र आत्मा कल के दिन मुझे बताए. ஆமென். आमीन. கொஞ்சம் பீர் குடி. थोड़ा बियर पी ले. பரவாயில்ல, பீர் தானே. बियर ही तो है. ஆமென். आमीन. கர்த்தரின் எச்சரிப்பு நான் உனக்கு சொல்றேன் இன்னைக்கு. परमेश्वर की चेतावनी में तुझे आज बताता हूँ. இந்த இதுதான் உனக்குள்ளால இச்சையின் ஆரம்பம். यही तेरे अंदर अभिलाषा की शुरुआत है. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. உன்னை பீர் குடிக்க வச்சு तुझे बियर पीने के लिए रखकर அதுக்கு பிறகு उसके बाद உனக்குள்ளால வேற காரியத்தை குடிக்க வைப்பான். तेरे अंदर और कार्य पीने के लिए रखेगा. உன்னை அடுத்த லெவலுக்குள்ளால கொண்டு போவான். तुझे अगले लेवल में ले जाएगा. அதுக்கு பிறகு उसके बाद ஆமென் பாவம் பூரணமாக पाप परिपूर्ण होगा. கர்த்தர் சொல்றார். परमेश्वर कहते கடைசி உன்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய மரணம் உண்டாகும். अंत में तेरे जीवन में आत्मिक मृत्यु होगी. இன்னைக்கு திரும்பிக்க. आज मुड़ जा. ஆமென். आमीन. பீர் தானே அப்படின்னு நினைக்காத. बियर ही तो करके मत सोच. யாரா இருந்தாலும் சரி, कोई भी क्यों ना हो. பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்ல சொன்னார். நான் சொல்றேன், पवित्र आत्मा कहने के लिए साफ को इसके लिए मैं कह रहा हूँ. பீர் தானே बियर ही तो है, பரவாயில்ல. कोई बात नहीं. இச்சையின் விதை. वो अभिलाषा का बीज है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. வெளியே வான்னு கர்த்தர் இன்னைக்கு உனக்கு எச்சரிப்பா சொல்றார். बाहर आकर कर परमेश्वर आज तुझे चेतावनी दे रहे हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. இந்த மீன் பிடிக்கிற தூண்டில்ல மீன் பிடிக்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? ये जो मछली पकड़ते हैं ना बंसी से, बंसी डालकर उन्हें देखे हो क्या? அந்த தூண்டில்ல ஒரு சின்ன புழுவை தான் உள்ள போடுவான். उस बंसी के कोने में एक छोटा सा कीड़ा रखते हैं. ஆரம்பத்துல இருந்து போடுப்பான்.
शुरुआत में से डालिए। அது பாருங்க, அந்த தூண்டில் வாயில ஒரு தூண்டில் மாட்டி கிடக்கு. देखिए उसके मुंह में एक बंसी फंस गया है, அதுல ஒரு புழு வச்சிருக்கான் பாத்தீங்களா? उसमें एक छोटा सा कीड़ा रखे, देखिए क्या இப்படித்தான் புழுவை அந்த தூண்டில்ல போட்டுக்கிட்டு ऐसे वो कीड़े को उस बंसी में डालकर ஏமன் உட்கார்ந்துட்டே இருப்பான். बैठे रहता है। இந்த மீன் பார்த்திருக்கீங்கன்னா ये मछली को देखोगे तो வந்த உடனே அது பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? वो आते ही नहीं पकड़ता, मालूम है क्या? ஏன்னா நாங்க சின்ன வயசுல இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். क्योंकि हम बचपन में ऐसे काम सब किए, குளத்தங்கரையில போய் உட்கார்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். हम जो एक कोलते करे उसके बाजू में जाके सब काम किए। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஆமென், आमीन। ஆமென், ஸ்தோத்திரம். வயலுக்கு போவோம், गांव खेती में जाते தண்ணியை திறந்து விட்டுட்டு குளத்தங்கரையில போய் இந்த உட்கார்ந்துருப்போம். और पानी को छोड़कर जो वहां पर एक नाला था पानी का, वहां जाकर बैठते थे। வயல்ல தண்ணி நிறைகிற வரைக்கும் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கணும். खेतों में पानी भरने तक हम यही काम करते थे। எங்க கையில அப்ப எல்லாம் மொபைல் இல்ல, हमारे हाथों में उस दिन मोबाइल नहीं था ना, வேற நேரம் போவதில்ல. और कोई समय तो जाता नहीं था। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड। எப்படியும் போகும்போது 4-5 பேர் கூட வருவான். कैसे भी जाते 4-5 जन साथ में आते நல்ல हैं। கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। புழுவை ஏமன் இந்த மண் புழுவை அந்த ஏமன் தூண்டில்ல ஏமன் ஸ்தோத்திரம் அப்படியே கோத்து வச்சு உள்ள போடுவான். ये जो कीड़ा है गेंडुल कीड़ा, इसको जो है वो बंसी के कोने में डालकर नीचे डालता है। எந்த மீனும் பட்டுன்னு பிடிக்கவே செய்யாது. कोई भी मछली जल्दी से नहीं पकड़ता, வந்து இப்படி அடிச்சு பார்க்கும், पहले आके मार के देखता है, அப்படியே வந்து தட்டி பார்க்கும், ऐसा के टकरा के देखता है, 2-3 தடவையா தட்டி பார்க்கும். 2-3 बार तो टकरा कर देखता है। அங்க தட்டும்போது எங்களுக்கு மேல கையில தெரியும், वो जब टकराता है तो ऊपर से हमें हमारे हाथों को महसूस होता है, ஏன்னா அதுல ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, क्योंकि हम एक जो छड़ी एक काटी रखते हैं, அந்த தண்ணிக்கு மேல கிடக்கும், वो पानी के ऊपर लटकता है। இது போட்டு கடிச்ச உடனே ये पकड़ते ही அது தட்டும் போதே மேல அங்க பாருங்க, அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க தண்ணிக்குள்ள, देखिए एक जो काटी जो है वो पानी के ऊपर है, தட்டுது பாருங்க, उसको जो टकरा रही है, இங்க இருக்கு. ஆமென், आमीन। இது வந்து புழு வந்து தட்டும், वो ஆமென், அந்த புழு வந்து அப்படியே கொட்டி பார்க்கும், वो जो कीड़ा 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 वो उस पे टकरा के देखता है, அது தட்டி அது வாசனை பார்க்கும், उसको टकरा कर उसको सूंघ कर देखता है। அதுக்கு சாப்பிடக்கூடிய நல்ல ஆகாரம் அப்படின்னு உடனே वो खाने के लिए अच्छा भोजन है कर அதுக்குள்ளால ஒரு இச்சை வந்துருது, उसके अंदर एक अभिलाषा आ जाता है, அப்படியே முழுசுமா உள்ளால கொண்டு வரான். और पूरा अंदर लेने को देखता है। முழுசும் உள்ள போன உடனே पूरा अंदर जाते ही இப்ப தூண்டில்ல மாட்டிட்டு, अभी वो बंसी में फंस गया। இப்ப अभी தூண்டில் போட்டவன் எங்க இழுக்கிறானோ बंसी जिसने डाला वो जहां खींचेगा அது பாட்டுக்கு இங்க வந்துட்டு இருக்கும். वहां अपने आप आते रहेगा। இதுதான் यही यही கொஞ்சமா டச் பண்ணி பாப்போம், थोड़ा सा छू कर देखते அந்த हैं। வாசனை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, अरे वो सुगंध थोड़ा अच्छा है, அந்த பாவம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, वो पाप थोड़ा अच्छा है, அந்த பிக்சர் கொஞ்சம் ரசிக்கிறது மாதிரி இருக்கு. वो पिक्चर थोड़ा अच्छे से जो है चखने जैसा है। ஒருக்கா கூட பாப்போம், थोड़ा एक और बात देखते हैं, கடைசியில அதுக்குள்ள மூழ்கிடுவான். अंत में उसमें डूब जाते हैं। மூழ்கின உடனே डूबने के बाद பிசாசுடைய தூண்டில்ல நீ மாட்டிட்ட, शैतान के बंसी में तो फंस गया, वो खींच के जाएगा. अच्छा, वो खींच के जाएगा। உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன், तुझे ही मैं ढूंढ रहा था, உனக்கு தான் நான் புழுவை போட்டேன், तेरे लिए मैं इस कीड़े को डाला, பரவாயில்ல, कोई बात नहीं, என்கிட்ட மாட்டிட்ட. तू मेरे हाथ में फंस गया। இப்ப நீ தண்ணிக்குள்ள இழுப்ப, अभी तू पानी के अंदर खींचेगा அவன் கரையில இழுப்பான். और वो किनारे की तरफ खींचेगा। Praise the Lord. Praise the Lord। நீ தண்ணிக்குள்ள கடந்து நீச்சல் அடிச்சு நல்லா இருக்கும்னு நினைச்ச, तू पानी के अंदर तैर कर अच्छा रहने के लिए सोचा, ஆனா அவன் உன்னை கரையில இழுப்பான், लेकिन वो तुझे किनारे की तरफ खींचेगा, சாவுக்கு நேரா இழுப்பான். वो मृत्यु की ओर खींचेगा। கொஞ்ச நேரத்துல மசாலா போட்டு பொரிச்சிருவான், थोड़े समय के बाद मसाला लगाकर फ्राई कर देगा, குழம்பு வச்சிருவான். या तो सालन बना देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப இச்சை ஆரம்பிக்கும் போதே तो अभिलाषा शुरू होते ही அந்த வாசனையை விட்டு வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கயா, उस सुगंध से तू बाहर चले जाएगा, तो இச்சையை விட்டு தூரம் போயிட்டேன்னு வச்சுக்கயா, अभिलाषा से बाहर चले जाएगा, तो ஃப்ரீடமா வாம்பாட்டுக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ளால வளர்ந்துகிட்டே இருக்கலாம். आजादी से तू ते मसीह के अंदर अच्छे से बढ़ सकता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படி இச்சைக்குள் மாட்டின ஒருவன் நான் யூதாஸ் காரியோத். ऐसे अभिलाषा में फंसा हुआ एक व्यक्ति यहूदा इस्कारियत, பணப்பைய கொண்டு போகும்போதெல்லாம் சாத்தான் சொல்லிருப்பான், पैसे की थैली उठाकर जब जब जाता था तो शैतान उससे कहता था, தினமும் நீ கொண்டு போறிய, अरे तू रोज जो तू लेकर जाता है, கொஞ்சமாவது உனக்கு எடுக்க கூடாதா? थोड़ा सा तो अपने लिए नहीं लेगा क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கொஞ்சமாவது எடுக்க கூடாதா? थोड़ा सा भी तुझे नहीं लेना है क्या? எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல, कहीं पर भी मौका नहीं मिला। ஏன் தெரியுமா? क्यों
मालूम है क्या? இவன் எடுத்தா இயேசுநாதருக்கு தெரிஞ்சிடும். ये निकालेगा तो यीशु मसीह को पता चल जाएगा, இன்னும் கூட போயிட்டே இருக்கான்ல. क्योंकि साथ में जा रहा है ना. ஒருத்தன் மேல மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். एक तो पेड़ के ऊपर चढ़कर बैठा है, இவருக்கு அவன தெரியாது. इनको उसके बारे में मालूम नहीं. அங்க போன உடனே சகைவே வான்னு கூப்பிடுறாரு. वहां पर जाते ही जग कही तो आकर कर कहते, எப்ப இவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்ல. अरे देखो भाई, इनसे छिपा हुआ कुछ भी नहीं. 3 வருஷமா ட்ரை பண்ணிருப்பான். 3.5 साल से कोशिश किया होगा, ஒரு பைசாவும் எடுக்க முடிஞ்சிருக்காது. एक भी पैसा वो निकाल नहीं पाया होगा. சில நேரத்துல பணத்தை பார்த்து முத்தி அப்படி வச்சிருப்பாங்க. कुछ समय में वो पैसे को लेके उसको चुम्मा देकर वैसे रखा ஆனா होगा, எடுக்க முடியல. लेकिन उठा नहीं सका. ஆனா இவனுக்குள் இச்சை இருந்தபடினால தான் ஒரு நாள் பூரணமாய் பாவமாய் வெளிப்பட்டது. लेकिन इसके अंदर अभिलाषा थी, इसी वजह से एक दिन पाप में परिपूर्ण होकर प्रकट हुई. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் இயேசுவை காட்டி கொடுத்து விடுவோம். इसीलिए यीशु को पकड़वा देंगे. 30 வெள்ளி காசை நான் வாங்கி விடலாம் என்று சொல்லி சம்பாதித்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார். 30 चांदी के सिक्के को मैं ले लूंगा, उसे मैं कमा लूंगा कर कर उसने इच्छा किया. பைபிள் சொல்லுது बाइबल कहता है அவன் இயேசுவை காட்டி கொடுத்தார். वो यीशु को पकड़वाया. 30 வெள்ளி காசு அவனுக்கு கிடைத்தது. 30 चांदी का सिक्का उसे मिला. முடிவு என்ன தெரியுமா? अंत क्या हुआ मालूम है क्या? இச்சையில் சிக்குண்டவன் பாவத்தை செய்தார். जो अभिलाषा में फंसा वो पाप किया, தேவராஜ்யத்தை இழந்து போனார். परमेश्वर के राज्य को खो दिया, தற்கொலை செய்து மரித்தார். आत्महत्या करके मरा. ஆகவே தான் யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 படியாய் சொல்கிறது. इसीलिए याकूब का पहले अध्याय का 14वां और 15वां वचन कहता है, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார். परंतु प्रत्येक व्यक्ति अपनी अभिलाषा में पढ़कर जो परीक्षा में पड़ता है. அடுத்த வசனம் சொல்கிறது अगला वचन कहता है, இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது, और जो अभिलाषा है वो गर्भवती होती है பாவத்தை பிறப்பிக்கிறது. और पाप को जन्म देती है. இதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए, கர்ப்பம் தரிக்கிறது என்று சொன்னால் गर्भ जनना मतलब ஒரு செல் एक सेल ஏவன் அது நாளுக்கு நாள் வளருகிறது. दिन ब दिन वो बड़ा होता है, நாளுக்கு நாள் வளருகிறது. दिन ब दिन बड़ा होता है. அதுதான் கர்ப்பம் தரிக்கும் நிலை. वही गर्भ में जन्ने की स्थिति है. அப்ப நமக்குள் வரக்கூடிய ஒரு இச்சை तो हमारे अंदर आने वाली एक अभिलाषा நாளுக்கு நாள் பெருகுகிறது, நாளுக்கு நாள் வளருகிறது. दिन ब दिन बढ़ता है और दिन ब दिन उसकी गिनती में भी बढ़ती होती है. அந்த இச்சையின் வளர்ச்சி பாவத்தின் முடிவாய் வெளிப்படுகிறது. और अभिलाषा का जो बढ़ती है वो पाप का अंत होता है. நன்றாய் புரிந்து கொள். अच्छे से जान लो, இச்சையை நமக்குள் கொண்டு வருகிறவன் பிசாசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். अभिलाषा को हमारे अंदर ले आने वाला शैतान है कर जान लेना है. அப்ப இச்சையை நமக்குள் கொண்டு வருவதற்கு अभिलाषा को हमारे अंदर ले आने के लिए அவன் நமக்குள் தூண்ட ஆரம்பிக்கும் போதே वो जब हमें उकसाने के लिए शुरू करता है. இவன் நன்றாய் புரிந்து கொள். अच्छे से जान ले, இச்சை என்கிற ஒன்று உன் சிந்தைக்குள் வரும்போதே अभिलाषा एक चीज जब तेरे विचार में आती है, நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? तुझे समझ लेने का क्या कार्य है मालूम है क्या? சாத்தான் உன்னை சுற்றிலும் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறான். शैतान तुझे घेर कर खड़ा है. சுற்றிலும் நீ எங்க போனாலும் உன்னை சுத்தியே வந்துகிட்டு இருக்கிறான். तू जहां कहीं पर जा रहा है वो तुझे ही घेर के आ रहा है. அவன் உன்னை சுற்றிலும் வட்டமிட ஆரம்பிக்கும் போதே நீ ஓடிவிடு. वो जब तुझे घेर कर जब घेरा डाल रहा है तभी तू भाग जा. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்புக்கு यूसुफ के लिए போத்திபார் மனைவியின் மூலமாய் पोतीपार की पत्नी के द्वारा இச்சை அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. अभिलाषा भेजी जा रही है. ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம், Genesis chapter 39, उत्पत्ति के पुस्तक का 39वां अध्याय 9-10 வசனங்களை வாசிக்கும் போது 9वां और 10वां वचन को पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9-10 வசனம். उत्पत्ति के 39वें अध्याय का 9वां और 10वां वचन. ஏமன் 10வது வசனம் படிப்பா. 10वां वचन डालिए. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया है, அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக் கொண்டு வந்தும், और वो प्रतिदिन यूसुफ से बातें करती आ रही. அவன் அவளோட சயனிக்கவும் அவளோட இருக்கவும் சம்மதிக்கவில்லை. लेकिन वो उसके पास लेटे, वो उसके संग रहे, उसके लिए सम्मति नहीं दिया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப யோசேப்புக்கு तो यूसुफ के लिए நித்தம் போத்திபாரின் மனைவி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கா. प्रतिदिन
पोतीफार की पत्नी जो है यूसुफ को टॉर्चर कर रही है। Praise the Lord. Praise the Lord. இச்சையான வார்த்தைகளை அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள். अभिलाषा से भरी बातों को बोल रही है। ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறான்? लेकिन यूसुफ क्या कहता है? 9வது வசனத்தை வாசிக்கும்போது 9वें वचन को पढ़ेंगे तो அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, இப்படி இருக்க ऐसा रहते हुए நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு इतनी बड़ी दुष्टता को मैं कर தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? परमेश्वर का अपराधी क्यों कर बनूं? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அப்ப நாளுக்கு நாள் நித்தம் நித்தம் போத்திபாரின் மனைவி இவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. तो दिन ब दिन प्रतिदिन पोतीफार की पत्नी यूसुफ से बातें कर रही है। சாத்தான் शैतान யோசேப்புக்கு விரோதமாய் இச்சையானவைகளை பேசும்படிக்கு போத்திபாரின் மனைவியை யூஸ் பண்றான். यूसुफ के विरुद्ध अभिलाषा से भरी बातों को बोलने के लिए पोतीफार की पत्नी को इस्तेमाल कर रहा है। ஆமென், आमीन। முடிவுல ஒரு நாள் வந்து பிடிச்சிட்டா. अंत में एक दिन आकर उसे पकड़ ली। யோசேப்பு என்ன செய்றான்? यूसुफ क्या कर रहा है? கர்த்தருக்கு பயப்பட்டு परमेश्वर से डर कर வஸ்திரத்தை விட்டுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். अपने कपड़े को छोड़कर वो एक ही दौड़ में भाग गया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। இன்னைக்கு போத்திபாரின் மனைவி எப்படி வருவா தெரியுமா? आज पोतीफार की पत्नी कैसे आएगी मालूम है क्या? நேரடியா வர மாட்டா. सीधे सामने से नहीं आएगी। சில நேரத்துல மிஸ் கால்ல வருவா, कुछ समय मिस कॉल में आएगी, சில நேரத்துல மெசேஜ்ல வருவா, कुछ समय मैसेज में आएगी, சில நேரத்துல ஃபேஸ்புக்ல வருவா. कुछ समय फेसबुक से आएगी। ஹாய், हाय, உடனே நீ எங்க இருந்து ஹாய். तुरंत तू यहाँ से हाय। யோசேப்பு என்ன சொன்னா? பாரு ஆயா. यूसुफ ने कहा जा कुत्ते। சரிக்கு பார்த்தா சின்ன சீரவ மாதிரி இருக்கு. ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन। சிலர்லாம் கல்யாணம் பண்ணது பிறகு பொண்டாட்டிக்கு ஒரு நாள் ஹாய் சொல்லியிருக்க மாட்டான். कुछ लोग तो शादी होने के बाद पत्नी को एक भी दिन हाय नहीं बोले होंगे। அங்க இருந்து வருவா வருதி மோட்டா போட்டுட்டு वहां से एक फोटो डालकर आएगी, சிங்கடி சிங்கடி சிங்கடின்னு. चिंगड़ी चिंगड़ी करके। இங்க இருந்து ஹாய், यहाँ से हाय, ஒன்னு அங்க இருந்து ஹாய். तुरंत वहां से हाय। அடுத்தது अगला, நீ எப்படி இருக்க? तू कैसा है? நல்லா இருக்கேன். मैं अच्छा हूँ। ஆமென். आमीन, Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। வாலிபனா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, திருமணமானவர்களா இருந்தாலும் சரி, जवान भाई हो, जवान बहन हो, या शादीशुदा भाई या शादीशुदा बहन हो, இந்த ஹாய் தான் உனக்கு இச்சையின் ஆரம்பம். ये हाय तेरे लिए अभिलाषा की शुरुआत है। இதுதான் புழு, यही वो कीड़ा है, இதுதான் தூண்டில், உனக்கு விழுந்த தூண்டில். यही तेरे लिए गिरा हुआ बंसी है। புரிஞ்சுச்சா? समझ में आया? புரிஞ்சுச்சா? समझ में आया? ஆமென். आमीन। யோசேப்புக்கு நித்தம் நித்தம் यूसुफ को प्रतिदिन சில நேரத்துல ஒரு ஹாய் போட்டிருப்பா. कुछ समय एक हाय डाली होगी, இவன் ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டான். ये कुछ नहीं बोला होगा। அடுத்த நாள் ஹாய் ஹாய், अगले दिन हाय हाय, அடுத்த நாள் என்ன, अगला दिन क्या, ஒண்ணும் பதில் இல்லையா? कुछ जवाब नहीं किया। உடனே இவனுக்கு கொஞ்சம் சூடியறான். तुरंत इसको थोड़ा गर्मी இவனுக்கு होगी। இவளுக்கு சம்தி. कुछ कि दोनों में किसको तो। ஆமென். आमीन। உடனே இவருது 2-3 நாள் விலக்கிட்டோம், 3வது நாள் எப்படி கொஞ்சம் போட்டுருவோமே. तुरंत ये अरे 2-3 दिन तो इनकार कर दिए, चलो आज थोड़ा डाल देते। கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் சாட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமே. थोड़ा समय उससे चैट करके बात करके बाहर आ जाएंगे। இச்சை. अभिलाषा। ஆமென். आमीन। இதுதான் இச்சை. यही अभिलाषा। கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளிய வரலாம். थोड़ा अंदर जाके बाहर आएंगे। நோ, கொஞ்சம் உள்ள போயிட்டு உன்னால வெளிய வர முடியாது. नो, थोड़ा अंदर जाके तो बाहर नहीं आ सकता। Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। அது ஆழத்துக்குள்ளால கொண்டு போ. वो गहराई के अंदर ले जाएगा। தூண்டில்ல மாட்டிட்டு பிறகு நீ வெளிய வரணும்னு நினைச்சாலும் வெளிய வர முடியாது. बंसी में फंस कर तू बाहर आने के लिए चाहेगा तो भी नहीं आ सकता। Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। ஒரு நாள் காட்டாற்று வெள்ளம் வந்துட்டே இருக்கு. एक दिन जो है पानी जो है तूफान का तेजी से आ रहा है। ஒரு மனுஷன் அப்படியே பிரிட்ஜ் மேல நின்னு பார்த்துட்டே இருக்கான். एक मनुष्य ब्रिज के ऊपर से देख रहा है। ஆமென். आमीन। காட்டாற்று வெள்ளம் வந்து பயங்கரமா இருக்கும். और वो जो पानी जो तेजी के साथ बहकर आती है तो बहुत भयंकर होता है। பல இடங்கள்ல இந்த காட்டாற்று வெள்ளங்களை பார்த்திருக்கேன். और कई जगह पर ये जो बाढ़ की पानी तेजी से आती है उसे मैंने देखा है, பல முறை பார்த்திருக்கேன். कई बार देखा हूँ। ஏவன் ஒரு மனுஷன் பிரிட்ஜ்ல நின்னு பார்த்துக்கிட்டே நிக்கிறான். एक मनुष्य ब्रिज के ऊपर से देख रहा है, பெருசா ஒரு உருவம் வருது. एक बड़े आकार में एक चीज आ रहा है। இவன் என்ன நினைச்சான்? इसने क्या सोचा, மலையில இருந்து என்னமோ உருண்டு வருதுயா. अरे पहाड़ पर से कुछ तो पिघल कर आ रहा है, பெருசு இது. ये तो बड़ा है, இத மட்டும் பிடிச்சு கொண்டு போய்ட்டா. इससे पकड़ कर बेचेंगे तो। என்ன நம்ம முன்னால கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? पहले कहानियां सब बोलते थे, आपको मालूम है क्या? மழை வரும்போது, जब बारिश आती थी, நல்ல இந்த இடி மின்னல்லாம் வரும்போது, जब अच्छे अच्छे बिजलियां जब गड़गड़ाती थी, இந்த மலையில இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நிறைய இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் வச்சிருக்க பானை உருண்டு வரும்.
तो ये पहाड़ पर से जो सोने और चांदी रखे हुए जो मटके वो सब निकल कर आते हैं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। இவன் அப்படித்தான் ஒண்ணு நினைச்சான். इसने भी सोचा ऐसा ही एक करकड़ இதை மட்டும் இழுத்து கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்க, इसे सिर्फ पकड़ कर ले जाएंगे तो நல்லா இருக்கும். अच्छा रहेगा। தூரத்துல வந்து பார்த்துட்டே இருக்கான். दूर से आते हुए देख रहा है, வா வா आजा आजा வா வா. आजा आजा। அந்த பிரிட்ஜ் பக்கத்துல இருந்துச்சு. वो ब्रिज के पास आया, நேரா அதுக்கு மேலே பக்கத்துலயே குதிச்சிட்டான். तुरंत उसके बगल में कूद गया, போய் கட்டி பிடிச்சிட்டான். जाकर उसको जाके पकड़ लिया। இவன் கொஞ்ச நேரம் இழுக்கிறான். இதை ये थोड़ा समय से खींच रहा है, இவன் இழுக்கிறான். ये खींच रहा है வெள்ளம் பயங்கரமா இருக்கறனால அது இழுத்துட்டு போகுது. और बाढ़ की पानी तेज है, इस वजह से वो भी खींचते हुए जा रही है। திடீர்னு अचानक ஹலோ தோஸ்ட்னு ஒரு கை வந்துச்சு பாருங்க. हेलो दोस्त कर एक हाथ आया, அவனை பிடிச்சுக்கிட்டது. उसे पकड़ लिया, அவனை வேகமா பிடிச்சுக்கிட்டது. उसे जोर से पकड़ लिया। இப்ப இவன் இங்க இழுக்கான். अब ये इस तरफ खींच रहा है। இவன் இழுக்கிறது எதுக்கு தெரியுமா? ये किसके लिए खींच रहा है मालूम है क्या? இத கொண்டு வர்றதுக்கு இப்ப இழுக்கல அவன். उससे अभी ले जाने के लिए नहीं खींच रहा, ஆரம்பத்துல அதை இழுக்கிறதுக்கு தான் இவன் குதிச்சான். शुरुआत में उसे ले जाने के लिए ये खींचा। இப்ப அது அவனை இழுக்குது இழுக்குது இழுக்குது. अभी वो उसे खींच रहा है, கதறுகிறான், சத்தம் போடுறான். चिल्ला रहा है, நான் வெளிய போறேன், என்ன விடு. मैं बाहर जा रहा हूँ मुझे छोड़, நான் வெளிய போறேன், என்ன விடு. मैं बाहर जा रहा हूँ मुझे छोड़। அது அவனை விடல. वो उसे नहीं छोड़ा, அது அவனை இழுக்க ஆரம்பிச்சு. वो उसे खींचने लगा கட்டிய நல்ல இறுக்கம் அப்படி ஆரம்பிச்சது. और उसे अच्छे से जकड़ कर पकड़ ली। நல்ல புரிஞ்சுங்க. अच्छे से जान ले, அது என்ன தெரியுமா? वो क्या है मालूम है क्या? பெரிய கரடி. वो एक बड़ा भालू, பெரிய கரடி. बड़ा भालू। அவன் ஜீவன் தண்ணீருக்குள்ளாலே அமிழ்ந்து போச்சு. उसका जीवन उस पानी में ही डूब गया। இச்சைதான் மரணத்துக்கு காரணமாய் மாறும். अभिलाषा ही मृत्यु का कारण बनता है। இச்சை வரும்போதே ஓடிரணும்னு கர்த்தருடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. अभिलाषा आते ही भाग जाना है कर परमेश्वर का वचन कहता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவன் परमेश्वर से डरने वाला பிசாசின் இச்சைகளுக்கு விலகி ஓடுவான். शैतान की अभिलाषा से बचकर भागेगा। அவன் கண்ணிகளுக்கு விலகி தப்புவித்துக் கொள்வான். उसके जाल से वो बच निकलेगा। அல்லேலூயா 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 அல்லேலூயா। அதனால இந்த மொபைல்ல வரக்கூடிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். इसीलिए मोबाइल में आने वाले अभिलाषा से तू बचकर भाग कर पवित्र आत्मा कह रहे। இச்சை வந்தவுடன் நீ புரிந்து கொள், अभिलाषा आती तू जान ले, சாத்தான் எனக்குள் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டான். शैतान मेरे अंदर उसके काम को शुरू कर दिया। அவன் சாத்தான் என்னை சுற்றிலும் தன் படையை அனுப்பி விட்டான் என்பதை புரிந்து கொள். शैतान मुझे घेर कर अपनी सेना को भेज दिया कर जान ले। இச்சை வரும்போது தப்புவித்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது. अभिलाषा आते समय बच निकलने के लिए रास्ता है, ஆனால் लेकिन பாவம் வந்த பிறகு, पाप आने के बाद, அது பூரணமடைந்த பிறகு, वो परिपूर्ण होने के बाद நீ தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் तू बच निकलने के लिए कोशिश करेगा तो भी அது உன்னை வெள்ளத்துக்குள் இழுத்துக் கொண்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள். वो तुझे बाढ़ में ले जाएगा कर तू जान ले। அல்லேலூயா हालेलुया। ஆமென். ஸ்தோத்திரம். இச்சை வரும்போது சாத்தான் வெளியே தான் நிற்கிறான். अभिलाषा आते समय शैतान बाहर ही खड़ा है। ஆமென் आमीन। இங்க நின்னுக்கிட்டு தான் போடுறான். यहाँ पर खड़े रह के फेंक रहा है, ஆனால் लेकिन இச்சை பூரணமாகி अभिलाषा परिपूर्ण होकर உனக்குள் பாவம் வரும்போது तेरे अंदर पाप आते समय அவன் உனக்குள் வந்து விடுவான். वो तेरे अंदर आ जाएगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அவன் உனக்குள் வரும்போது वो तेरे अंदर आते समय அவன் மரணத்தை அவன் கொண்டு வந்து விடுவான் என்பதை புரிந்து கொள். मृत्यु को ले जाएगा कर तू जान ले। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चे, இன்னைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னா, आज तू इस वचन को सुन रहा है तो இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார். आज परमेश्वर तुझे एक मौका देने जा रहे। உனக்குள் இச்சை வந்து நீ பாவத்தை செய்ய ஆரம்பித்திருக்கலாம். तेरे अंदर अभिलाषा आकर तूने पाप को करना शुरू कर दिया है। இன்னைக்கு பகல் நேரம் உனக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் ஒரு சான்ஸாகவும் கர்த்தர் தர்றார். हाँ जी, दोपहर के समय तेरे लिए एक चेतावनी का संदेश और तुझे एक मौका दे रहे। இயேசு வண்டை வந்து உன் பாவத்தை அறிக்கையிடு. यीशु के पास आकर तेरे पापों को कबूल कर। ஆண்டவரே, परमेश्वर, துணிகரமான பாவத்தை செய்து விட்டேன். डिठाई के पापों को मैंने कर दिया। சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் அவன் ஜெபிக்கிறானே, भजन संगीता लिखने वाला संगीतकार 51 में भजन संगीता में वो प्रार्थना करता है, துணிகரமான பாவத்தை செய்துட்டப்பா, डिठाई के पाप को मैंने कर दिया। உமக்கு பிரியமில்லாததை செய்துட்டேன். आपको जो पसंद नहीं वैसे कार्य को कर दिया। ரட்சிப்பை இழந்துட்டேன். उद्धार को खो दिया। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்துட்டேன். पवित्र आत्मा के
के अभिषेक को खो दिया। ஆண்டவரே परमेश्वर என் பாவத்தை மன்னியா, मेरे पाप को क्षमा உம்முடைய कीजिए, இரத்தத்தினால கழுவுன்னு சொன்னா आपके लहू से धोइए करके कहा। இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்து சுத்திகரித்து மறுபடியும் உன்னை பரிசுத்தவானாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார்। आज तुझे इस दोपहर के समय परमेश्वर एक मौका देकर तुझे धोकर तुझे पवित्र बनाने के लिए परमेश्वर तैयार है। ஒருவேளை பாவம் செய்து हो सकता है पाप कर ஆமென் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டியா, परमेश्वर को छोड़ के दूर चले गया क्या? சிலுவையை விட்டு தூரம் போயிட்டியா, क्रूस से दूर चले गया क्या? சாத்தான் உன்னை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறானா, शैतान तेरे ऊपर आक्रमित होकर रखा है क्या? இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போய் छोटा बेटा पिता को छोड़ के दूर जाकर பன்றிகளின் கூட்டத்தில் இருந்தா, सुअरों के झुंड में बैठा था। அண்டை கவனித்துக்கள், अच्छे से समझ ले, பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தா। सुअरों को चरा रहा था। இன்னைக்கு உன் வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கா? आज तेरा जीवन वैसा ही है क्या? பாவத்தின் சேற்றிலே சிக்குண்டு கிடக்கிறியா? अरे पाप पे कीचड़ में फंसा हुआ है क्या? நன்றாய் புரிந்து கொள்। अच्छे से जान ले, ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चे இன்னைக்கு இந்த இளைய குமாரன் மாதிரி இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு। आज इस छोटे बेटे के समान जिस जगह पर तू बैठा है वहां से तो उठ, புறப்பட்டு தகப்பன்ட்ட வா। निकल कर पिता के पास आ। அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? उसने क्या बात कही मालूम है क्या? அப்பனே पिता உமக்கு விரோதமாக आपके विरोध, பரத்துக்கு விரோதமாக स्वर्ग के विरोध நான் பாவம் செய்தேன், मैंने पाप किया है। இனி நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லப்பா। आगे से मैं आपका बच्चा बोलने के लिए लायक नहीं हूँ। ஒரு வேலைக்காரனா ஏத்துக்குங்கப்பா। एक नौकर के समान मुझे अपना लीजिए। தகப்பன் पिता அவனை குளிப்பாட்டினா, उसे नहलाए, வஸ்திரம் கொடுத்தனா, उसे वस्त्र पहनाए, மோதிரம் போட்டா, उसे अंगूठी पहनाए, வேலைக்காரனா ஏத்துக்கல, उसे नौकर के रूप में अंगीकार नहीं किए, தன் பிள்ளையா ஏத்துக்கிட்டான்। उसे अपने बच्चे के रूप में ही अपनाए। இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, आज परमेश्वर की आवाज को सुनने वाले परमेश्वर के बच्चे, இச்சை வரும்போது வெளியே வா। अभिलाषा आते ही तू बाहर आ। உன்னால வர முடியல, तू बाहर नहीं आ पा रहा, பாவத்தில் சிக்குண்டிட்டேன் பாஸ்டர், पाप में फंस चुका हूँ पास्टर, எழும்ப முடியலப்பா। उठ नहीं पा रहा हूँ पिता। ஒரு வாய்ப்பு கத்த தர்றார் உனக்கு। एक मौका परमेश्वर आज दे रहे। இளைய குமாரன் மாதிரி எழும்பி திரும்பி வா। छोटे बेटे के समान तू उठकर वापिस आ। அப்பாட்ட வந்து விழுந்துரு, पिता के पास आकर गिर जा। சிலுவை அண்டை வந்து விழுந்துரு। क्रूस के पास आकर गिर जा। அப்பா पिता உமக்கு விரோதமா பாவம் செய்துட்டப்பா, आपके विरोध मैंने पाप कर दिया। துணிகரமான பாவம் செய்துட்டப்பா, डिटाई के पाप को मैंने कर दिया। சத்தியத்தை அறிஞ்சு விழுந்துட்டப்பா, सत्य को जानते हुए भी मैं नीचे गिर गया। மரணம் வருவதற்கு முன்பு मृत्यु आने से पहले இன்னைக்கு நான் வர்றேன்னு சொல்ல ஆண்டவட்ட, आज मैं आ रहा हूँ करके परमेश्वर से बोल। இன்னைக்கு வர்றேன்னு சொல்லு। आज मैं आ रहा हूँ करके परमेश्वर से ஒரு बोल। வாய்ப்பு கத்த தந்திருக்கிறார், एक मौका परमेश्वर तुझे दिए है। ஒரு வாய்ப்பு உனக்கு கத்த தந்திருக்கிறார்। एक मौका परमेश्वर ने आज तुझे दिया है। பகல் நேரம் உன்னை விடுதலையாக்குவதற்கு போதுமானவர், आज इस दोपहर के समय तुझे छुड़ाने के लिए वो काफी है। மறுபடி பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு தேவன் போதுமானவர்। वापिस तुझे तेरे पाप से जी उठाने के लिए परमेश्वर काफी है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அண்டை கவனித்துக்கொள்। अच्छे से जान ले, ஏமன் ஸ்தோத்திரம், பிசாசு நமக்குள் வருவதற்கு शैतान हमारे अंदर आने के लिए ஏமன் திட்டமிட்டு விட்டான் என்பதன் அடையாளம் தான் இச்சை। योजना कर लिया, इसकी निशानी अभिलाषा है। மறுபடியும் சொல்லுகிறேன், वापिस कहता हूँ, ஏமன் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்। यहूदास के अंदर शैतान घुसा। நமக்குள் சாத்தான் புகுவதற்கு முன்பு அவன் திட்டமிடும் செயல்தான் இச்சை। हमारे अंदर शैतान घुसने से पहले वो जो योजना करता है वही अभिलाषा है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இச்சை உருவாயிட்டா புரிஞ்சுக்க, अभिलाषा उत्पन्न हो गया क्या तो जान ले, எனக்குள் சாத்தான் புகுவதற்கு திட்டமிட்டு விட்டான்। मेरे अंदर शैतान घुसने के लिए योजना कर लिया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Amen. உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா शरीर के अंदर कुछ परेशानी है तो வெளியே காய்ச்சல் வர ஆரம்பிக்கும்। बाहर हवे में आना शुरू होता है। காய்ச்சல் வந்தாலே புரிஞ்சுக்கணும் உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு। क्षमा कीजिए, बुखार आ जाता है। बुखार आते ही हमें पता चल जाता है कुछ तो गड़बड़ हुई है। Amen. आमीन। அதுதான் நமக்கு வெளிப்புறமான அடையாளம்। वही बाहरी रूप की एक निशानी है। இது மாதிரி தான் वैसे ही சாத்தான் உள்ளே புகுவதற்கு திட்டமிட்டு விட்டான் என்பதன் அடையாளம் தான் இச்சையின் ஆரம்பம்। शैतान हमारे अंदर घुस गया, उसकी निशानी ही अभिलाषा है। Amen. आमीन। மழை வர்றதுக்கு முன்னால बारिश आने से पहले ஏமன் ஸ்தோத்திரம்,
மழை மேகங்கள் வருகிறது. बादलों बारिश का बादल आता है. ஏமன் ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நல்ல இடிமின்னல்கள் வருகிறது. कुछ समय अच्छे से बादल की गरजाहट होती है. ஆனா लेकिन இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே ये सब आने से पहले ही இந்த ஆடு மாடுகள் இருக்கு பாருங்க, ये जो भेड़ बकरियां है ना, மழை வர போகிறதை அது அறிவிக்க ஆரம்பிக்கும். बारिश आने वाली है कर कर वे बताना शुरू कर देते. மேகம் இருட்டுவதற்கு முன்பே बादल काला होने से पहले ஆடு மாடுகள், जो गाय भेड़ बकरी है, ஆமென், आमीन, தொழுவத்தை விட்டு வெளியே இருக்கும்னு சொன்னா भेड़शालाओं को छोड़कर बाहर है तो அங்கிருந்து கத்த ஆரம்பிக்கும். वहां से चीखने लगते हैं. புரிந்து கொள்ளணும், समझ लेना है, எஜமான் புரிந்து கொள்ளணும். मालिक को समझ लेना है, மழை வரப்போது, बारिश आने वाली है. ஆடு மாடை உடனே தொழுவத்துக்குள்ளால ஏத்தணும் அப்படின்னு. गाय भेड़ बकरियों को तुरंत भेड़शालाओं में लेना है कर மழை வரப்போகிறது ஆடு மாடுகள் முன் தெரிந்து கொள்கிறது. ये जो बारिश आने वाला है कर कर गाय भेड़ बकरियां पहले से ही पहचान लेते हैं. அதுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட சில நேரத்துல தேவ பிள்ளைகளுக்கு இல்ல. उसको जितना समझ है उतना समझ कुछ समय परमेश्वर के बच्चों के अंदर भी नहीं है. சாத்தான் உனக்குள் இச்சைகளை போட ஆரம்பிக்கும் போதே शैतान जब तेरे अंदर अभिलाषा डालने लगता है, அதன் அடையாளத்தை தெரிந்து கொண்டு விலகி ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். उसको पता लगाकर उस निशानी को पता लगाकर बचकर भागना है. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. சாத்தான் உனக்குள் புகுவதற்கு முன்பு शैतान तेरे अंदर घुसने से पहले கேட்கப்படும் மணி ஓசைதான் இச்சை. जो सुनाई देने वाली घंटी है, घंटा है, वो ये अभिलाषा है. Praise the Lord. प्रेज द लॉर्ड. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, हमारे गांव में कहावत कहते हैं, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு வாங்க. हाथी आएगी पीछे लेकिन उसकी जो घंटी है वो पहले आएगी. யானைக்கு கழுத்துல மணி போட்டுப்பாங்க. और जो हाथी के गले में घंटा बांधे रहते हैं. தூரத்துல வரும்போது இங்க சத்தம் கேட்கும். दूर आते ही वो आवाज सुनाई देती है யானை பின்னால தான் வரும். और हाथी पीछे ही आती है. அது மாதிரி தான். वैसे ही ஆமென். आमीन. இச்சை வரும் முன்னே பாவம் வரும் பின்னே. अभिलाषा आएगा पहले, बाद में आएगा पाप. சொல்லுங்க கூட, बोलिए मेरे साथ, இச்சை வரும் முன்னே பாவம் வரும் பின்னே. अभिलाषा आएगा पहले, पाप आएगा पीछे. पाप के साथ शैतान भी आएगा अंदर. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்ப நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது हम जब बच्चे थे छोटे उम्र में, இன்னும் நிறைய இருக்கு, ஒண்ணு கூட ஆரம்பிக்கல நான் இன்னும். और बहुत अभी एक भी मैंने शुरू नहीं किया, ஓ இன்னைக்கு இது முடியாதப்ப. तो आज ये खत्म नहीं होगा. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से समझ लीजिए. நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது मैं स्कूल में पढ़ते वक्त அப்பப்ப ஸ்கூல்ல வந்து செக் பண்ண வருவாங்க. तब स्कूल में आके जांच करने आते हैं. ஏமன் ஸ்தோத்திரம், எல்லாம் கழட்டி போட்டு வச்சுக்கிட்டு எங்க தேமல் இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. सभी उतार कर जो है देखते कि कहीं पर कुछ गांठ है क्या करके. இப்போ உங்க ஸ்கூல்ல வர்றாங்களான்னு தெரியல. अभी आपके स्कूल में आते हैं क्या मालूम नहीं. முன்னால எல்லாம் வருவாங்க, पहले सब आते थे, சட்டையை கழட்டிடுவாங்க, शर्ट को उतार देते थे, எங்க தேமல் இருக்கான்னு பார்ப்பாங்க. कहीं पर कुछ गांठ है क्या देखते थे. தேமல் இருந்தா गांठ रहता तो ஒரு ஊசி வச்சு குத்தி பார்ப்பாங்க. एक सुई से चुप कर देखते थे. எதுக்கு किसके लिए தெரியுமா? அதுக்கு அது क्यों मालूम है क्या? குத்தப்பட்டவங்களுக்கு தெரியும். जिसको चुबा है उसको मालूम रहेगा. ஆமென். आमीन. அந்த தேமல் தான் वो घाटी, ஏமன் ஸ்தோத்திரம், அதாவது அதுல சொரணை இல்லைன்னு வைங்களா, उसमें அந்த अगर ஸ்கின்ல एहसास नहीं है तो அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கலரா இருக்கும், ஒயிட் கலர்ல. वो जो स्किन जो है थोड़ा अलग सफेद रंग का होता है. அதுதான் தேமல்னு வாங்க. उसे उसे गार्ड कुछ भी. Praise the Lord. प्रेज द लॉर्ड. ஆமென் ஸ்தோத்திரம். அதுல குத்தி குத்தி பார்த்தா उसे चुप कर देखेंगे तो அதுல சொரணை இருந்தா பிரச்சனை இல்லை. उसमें अगर एहसास होता है तो परेशानी नहीं. மருந்து போட்டா போயிடுவாங்க. दवा लगाएंगे तो चले जाएगा. சொரணை இல்லைன்னு வைங்களா, उसमें एहसास नहीं होगा तो ஏமன் ஸ்தோத்திரம். ஆமென். அத உடனே சொல்வாங்க, இதுக்கு பிறகு உனக்கு குஷ்ட ரோகம் வரப்போகுது. उसके बाद कहेंगे कि इसमें तेरे को कुष्ठ रोग आएगा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. அப்ப குஷ்ட ரோகம் வர்றதுக்கு முன்னால வெளிய சரீரத்துல ஒரு அடையாளம் தெரிய போகுது. तो कुष्ठ रोग आने से पहले बाहर शरीर में एक निशानी दिखती है. இப்பவே நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, நீ குஷ்ட ரோகி ஆக மாட்ட. அதான் அர்த்தம். अभी से तू इसका इलाज कर ले तभी तू कुष्ठ रोग नहीं होगा करके निशानी है. குஷ்ட ரோகத்தின் அடையாளம் வந்துட்டு कुष्ठ रोग की निशानी आ गई. பாப்போம் என்ன வந்துருது பாப்போம் देखते क्या होता है कर அப்படின்னா ऐसा कहेंगे तो கொஞ்ச நாள்ல கை காலெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். थोड़े दिनों में हाथ पांव सड़ने लगेगा. இப்படிதான் இருக்கணும். फिर ऐसे रहना पड़ेगा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. இதுதான்
वैसे ही ஆமென். आमीन அடையாளங்களை புரிந்து கொள்ளுங்கள். निशानियों को समझ लो. சாத்தான் நமக்குள் பாவத்தை விதைப்பதற்கும் சாத்தான் உள்ளே புகுவதற்கு முன்பும் இச்சை என்கிற அடையாளம் நமக்குள் வந்து கொண்டே இருக்கா. शैतान हमारे अंदर पाप डालने से पहले, शैतान हमारे अंदर घुसने से पहले अभिलाषा की निशानी आती रहेगी. ஆமென். आमीन. இச்சை வரும்போதே துரத்திட்டோனா अभिलाषा आते समय भगा दोगे तो சாத்தானை சீக்கிரமா துரத்திடலாம். शैतान को जल्दी से भगा सकते. சாத்தான் புகுந்த பிறகு துரத்துறது கஷ்டம். शैतान घुसने के बाद उसे भगाना कष्ट है. அவன் புகுந்த பிறகு वो घुसने के बाद உள்ள அவன் வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான். फिर वो अंदर घुसकर परिवार चलाना शुरू कर देगा. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குச்சா இல்லையா? मैं जो बोल रहा समझ में आया कि नहीं? பைபிளை நீங்க வாசித்து பாருங்க. बाइबल में आप पढ़कर देखिए. சாத்தான் எப்பொழுதும் தனித்திருப்பதில்லை. शैतान कभी भी अकेले नहीं रहता. ஆமென். आमीन. ஏன்னா தனியா வர்றதுக்கு பயம். क्योंकि अकेले में आने उसको डर लगता है. அவன் கூட்டம் கூட்டமா தான் வருவான். वो झुंड झुंड में आता है. பிறகு நம்ம இடம் கொடுத்துட்டோம் வைங்களா, उसके बाद हम जगह दे देंगे तो இச்சை வந்துட்டு इच्छा आ गया. चलो கொஞ்சம் டேஸ்ட், थोड़ा चलो चक्कर देखते. ஏமன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டா थोड़ा टेस्ट कर लिए. அப்படியே உள்ள வந்துருவான். वैसे वो अंदर आ जाएगा. உள்ள வரும்போது குடும்பம் கொட்டாரமா தான் வருவான். अंदर आते समय पूरे परिवार झुंड के साथ आएगा. மாமா மச்சான் மச்சினிச்சி எல்லாம் உள்ள வரான். பிறகு मामा मामी साले जीजा सबको साथ लेके आएगा. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए. ஏமன் ஸ்தோத்திரம். உள்ள வர்றதுக்கு முன்னால் அடையாளங்கள் தெரிகிறது. अंदर आने से पहले निशानी दिखाई दे रही है. அடையாளங்கள் தெரிகிறது. निशानी दिखाई दे रही है. அடையாளம் வரும்போதே துரத்திரு. निशानी आते समय भगा दे. சிந்தையில வரும்போதே அதை துரத்தி விட ஆரம்பிச்சிரு. विचार में आते समय तू भगा दे. ஹalleluya. हालेलुया. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். और भी आप समझे ऐसा बताता हूँ. நம்ம மும்பைல இருக்கறவங்க हम मुंबई में रहते हैं. ஒரு காலி இடத்துல நம்ம ஆட்கள் போய் குடிசை போடுவாங்க இல்ல, एक खाली जगह पर जाकर हमारे लोग झोपड़ी डालते हैं ना, அதுல நம்ம ஆட்களை விட்டு வைக்க முடியாது. उसमें हमारे लोग को छोड़ नहीं सकते. எங்க காலி இடம் இருந்தாலும் குடிசை போட்டுவாங்க. कहीं पर भी खाली जगह दिखा वहां पर जाकर एक झोपड़ी बांध देंगे. என்ன செய்வா முனிசிபாலிட்டிக்காரன்? क्या करेगा म्युनिसिपैलिटी वाला? வந்து உடைப்பான். आकर उसे तोड़ेगा. வந்து உடைச்சிரும். போட்ட உடனே உடைச்சிரும். वो आकर बनाते उसे आकर तोड़ेगा. ஒன்னு ரெண்டு நாளிலே வந்து உடைச்சிருவான். एक दो दिन में आके तोड़ देगा. ஆமென். आमीन. இப்ப अभी அது உடைச்சிட்டான்னு வைங்களா, वो तोड़ दिया तो உடைச்சிக்கிட்டு நல்ல பந்தோபஸ்து வேலி எல்லாம் போட்டு பந்தோபஸ்து போட்டு எழுதி வச்சிட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் தொல்லை இல்ல. वो तोड़ने के बाद अच्छे से उसके लिए बांध बांध कर दीवार बांध कर अगर उसे बंद करके चले गए तो कोई परेशानी नहीं. குடிசை போட்ட பிறகு झोपड़ी डालने के बाद முனிசிபாலிட்டிக்காரன் ஒண்ணுமே சொல்லல. म्युनिसिपैलिटी वाला कुछ नहीं बोला. 5 வருஷம் 10 வருஷம் ஆயிட்டு 5 साल 10 साल हो गए. அதுக்குள்ளால இந்த குடிசை வந்து 3 மாடி ஆயிரும். उसके उसके अंदर ये जो झोपड़ी है 3 माला बन जाएगा. Praise the Lord. Praise the Lord. அதுக்கப்புறம் இடிக்க வந்தா उसके बाद आकर गिराने आएगा तो இவங்க பேப்பரை காட்டுவாங்க. ये पेपर बताएंगे 10 साल हो गया 10 साल हो गया हमारा पानी का लाइन है. हमारा पानी का लाइन है. Praise the Lord. Praise the Lord. 10 साल हो गया 10 साल हो गया. கரண்ட் பில் देखो. करंट बिल देखो. ஆமா எல்லாம் பூர்வீகம் ஆயிட்டு. सब जो है अच्छे से दस्तखत में पेपर कागज में हो गया है. அவன் புல்டோசர் கொண்டு வந்தாலும் திருப்பி தான் கொண்டு போனான். उसके बाद बुलडोजर लेके आएगा तो भी उसे वापस ले जाना पड़ेगा. பத்திரா போட்டிருக்கும் போது வந்த உடனே ஒரே அட்டி. जब पत्रा डालते आते एक ही मार. அந்த பாறை கொண்டு வருவான். படார் படார் நடிப்பான். वो एक बड़ा जो यंत्र लेके आएगा फटार फटार मारेगा. ஒரே நிமிஷம் வேலைதான். एक ही मिनट का काम. கட்டிடம் கட்டினதுக்கு பிறகு உடைக்கிறது கஷ்டம். एक वो जो है बांध काम होने के बाद उसे तोड़ना कष्ट है. சாத்தான் பத்திரா வைக்கும் போதே உடைச்சிரனே. शैतान जब पत्रा रखेगा तभी तू उसे तोड़ दे. உடைச்சிக்கிட்டு तोड़कर நல்ல காம்பவுண்ட் வால் போட்டுக்க. अच्छे से कंपाउंड का दीवार लगा ले. அதுக்கு பிறகு அவன் பத்திரா அடிக்க கூடாது. उसके बाद वो पत्रा नहीं लगाना चाहिए. Praise the Lord. Praise the Lord. போர்டு எழுதி வச்சிரு இயேசுவின் நாமம். बोर्ड लिख के डाल दे यीशु का नाम. நான் இயேசுவின் பிள்ளை. मैं यीशु का संतान हूँ. சாத்தானே ஓடி போ. शैतान तू भाग जा. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இல்லன்னு வச்சுக்க नहीं करेगा तो பத்திரா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். पत्रा थोड़ा थोड़ा बड़ा होगा. ஆமென். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். पहला माला. ஆமா. அடுத்து கொஞ்சம் கோட் மாலா. उसके बाद कोट माला. அடுத்து இரண்டாவது. उसके बाद दूसरा. மூணாவது. तीसरा. அது பாட்டுக்கு படாச்சிட்டு போயிட்டே இருக்கா. ऐसा बड़ा होते जाएगा. அதுக்குள்ள கரண்ட் எல்லாம் உள்ள வந்துரும். उसके बाद करंट सब अंदर आ Praise जाएगा. the Lord. Praise the Lord. அதுக்கப்புறம் 3 மாடியிலயும் பிள்ளை குட்டி எல்லாம் பெரிய இருப்பாங்க. और तीनों मंजिल में जो है बच्चे सब रहेंगे. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ரொம்ப ஈஸி. बहुत आसान. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது இந்த தெளிவா சொல்றேன் உனக்கு. आज पवित्र आत्मा जो कह रहे मैं साफ बताता हूँ. சாத்தான் உனக்குள் இச்சை என்கிறதான அடையாளத்தை போடும்போதே शैतान जब तेरे अंदर अभिलाषा की निशानी डालेगा நீ வெளியே வான்னு கத்த சொல்லுகிறா. तू बाहर आकर कर परमेश्वर कह रहे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சாத்தானின் கிரியைகளை நீ
அழித்து விடலாம். तब तू शैतान के कार्य को नाश कर सकता है. கால தாமதமாகுமானால் समय में देरी होगी तो அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்வான். वो थोड़ा थोड़ा करके तेरे ऊपर आक्रमित हो जाएगा. பாவத்தில் உன்னை தள்ளி पाप में तुझे ढकेल कर உன்னை அடிமைப்படுத்தி விட்டு तुझे गुलाम बनाकर அதுக்கு பிறகு சொல்வான் நான் போக மாட்டேன். उसके बाद तुझसे कहेगा कि मैं नहीं जाऊंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதுக்கு பிறகு எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் போகாது. उसके बाद कोई भी पास्टर प्रार्थना करे वो नहीं जाएगा. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? அது உனக்கு தெரியாம வந்ததில்லை. वो तेरे जाने बगैर नहीं आया. உனக்கு தெரிஞ்சு வந்தது. वो तेरे जान का तेरे को मालूम है और वो अंदर आया. பாஸ்டர் பிசாசு துரத்தலாம். पास्टर शैतान को भगा सकते. எந்த பிசாசு துரத்தலாம் தெரியுமா? कौन से शैतान को भगा सकते मालूम है क्या? உனக்கு தெரியாம வந்த பிசாசை ஈஸியா துரத்திடலாம். तेरे अनजाने में जो शैतान है उसे आसानी से भगा सकते. உனக்கு தெரிஞ்சு நீ இடம் கொடுத்த பிசாசை துரத்தணும்னா तेरे को मालूम है और तूने जगह दिया वो शैतान को भगाना है तो உன்னுடைய அர்ப்பணிப்பு இல்லாம तेरे अर्पण के बिना நீ தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம तू परमेश्वर के समर्पण के நீ बिना பாவத்தை அறிக்கையிடாம तू अपने पापों को कबूल किए बिना எந்த பாஸ்டராலும் உனக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்த முடியாது. कोई भी पास्टर तेरे अंदर के शैतान को भगा नहीं सकते. Praise the Lord. Praise the Lord. அவன் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். क्योंकि शैतान यहूदास के अंदर घुसा. புகுறதுக்கு முன்னால घुसने से पहले அடையாளம் இச்சை என்கிற அடையாளம் निशानी अभिलाषा की निशानी இன்னைக்கு கத்த சொல்றார். आज भी परमेश्वर कह रहे உனக்குள்ளால சாத்தான் புகுவதற்கு அடையாளமே இச்சைதான். तेरे अंदर शैतान घुसने की निशानी अभिलाषा है. மறுபடி போட்டுக்கிட்டே இருப்பான். वापिस डालते रहेगा. எங்க போனாலும் போட்டுக்கிட்டே இருப்பான். जहाँ कहीं पर भी जाओ डालते रहेगा. உன்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பான். तेरे पीछा करते हुए आएगा. ஒரு காதி துரத்தினா மறுபடியும் அடுத்ததுல வருவான். तू एक बार उसे भगा देगा तो वापिस दूसरी तरफ से आएगा. ஜாக்கிரதையாயிரு. सावधान रे. ஜாக்கிரதையாயிரு. सावधान रे. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी मदद करेंगे. இச்சை வந்திருக்கா? अभिलाषा आया क्या? தூக்கி போட ஆயத்தமாயிரு. उठाकर फेंकने के लिए तैयार हो. இச்சையில மாட்டிட்டோம் பாஸ்டர். अभिलाषा में फंस गया पास्टर. இன்னைக்கு வெளியே வா. आज तू बाहर आ. மரணம் வர்றதுக்கு முன்னால வெளியே வா. मृत्यु आने से पहले बाहर आ. ஏமா நரகத்துக்கு போறதுக்கு முன்னால வெளியே வந்துரு. नरक में जाने से पहले तू बाहर आ जा. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய போறார். परमेश्वर तेरी मदद करने वाले हैं. கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे. அடுத்த ரெண்டு காரியத்தை நான் அடுத்த வாரம் தான் சொல்லுவேன். अगला 2 कार्य अगले हफ्ते ही बताऊंगा. இன்னைக்கு 3 காரியம் நான் பண்ணணும்னு நினைச்சேன். நான் ஒண்ணு தான் முடிச்சிருக்கேன். आज मैं 3 कार्य करने के लिए सोचा लेकिन एक ही कार्य खत्म किया. எல்லாரும் முழங்கால் படிட ஆரம்பிப்பா. सभी जन घुटने टेकेंगे. இயேசுவை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். यीशु पिता को देखकर प्रार्थना करेंगे. இயேசுவை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். यीशु पिता को देखकर प्रार्थना करेंगे. நன்றாய் புரிந்துகொள். अच्छे से समझ ले. ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. பாவம் உனக்குள் வருவதற்கு முன்பே पाप तेरे अंदर आने से पहले இச்சை என்கிற ஒன்று உனக்குள் உருவாக ஆரம்பித்து விட. अभिलाषा एक चीज तेरे अंदर उत्पन्न हो जाएगी. இன்னைக்கு உனக்குள்ளால आज तेरे अंदर அது ஆரம்பித்திருக்குன்னு சொன்னா वो शुरू हुआ है तो ஒருவேளை हो सकता है அதுல தான் பாஸ்டர் மாட்டிக்கிட்டு கிடக்குறேன். उसी में पास्टर में फंसा हूं. இன்னைக்கு உனக்கு தான் கர்த்தரின் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. आज तेरे लिए परमेश्वर की आवाज आ रही है. ஒருவேளை நீ மாட்டி வெளியே வந்துட்ட. हो सकता है तू फंस कर बाहर निकल गया. மறுபடியும் அதைத்தான் உன்னை அவன் அந்த இச்சையை தான் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். वापिस वही अभिलाषा को लेकर आएगा. காரணம் சாத்தானுக்கு தெரியும். कारण शैतान को मालूम நீ है இந்த காரியத்துல வீக் என்று தெரியும் அவனுக்கு. तू इस कार्य इस मामले में कमजोर है कर அதனால மறுபடியும் அதைத்தான் கொண்டு வருவான். इसलिए वापिस वही लेकर आएगा. ஒன்றை செய்து கொள். एक ही बात कर ले. ஒன்றை செய்து கொள். एक कार्य कर ले. தீர்மானம் எடுத்துக்க. फैसला ले ले. தீர்மானம் எடுத்துக்க. फैसला ले ले. நித்தம் போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு விரோதமாய் பேசின போது प्रतिदिन पोतीफार की पत्नी यूसुफ के विरुद्ध जब बातें की, இச்சையை தூண்டும்படி நடந்து கொண்டாலும் इच्छा को अभिलाषा को उकसाने के लिए जब वो चाल चली, யோசேப்பு தீர்மானம் பண்ணினா यूसुफ ने फैसला किया நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். मैं परमेश्वर से डरने वाला, கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய மாட்டேன். परमेश्वर के विरुद्ध कार्य नहीं करूंगा. இன்னைக்கு நான் சொல்றேன், आज मैं कहता हूँ இயேசு உனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். यीशु तेरे लहू बहाए, அந்த இரத்தத்தினால उस लहू से உன்னை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். तुझे कीमत के रूप में खरीदे हैं, உன்னை அவன் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தாரே. तुझे पाप में से निकाले हैं, அவன் தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரே. परमेश्वर के राज्य का संतान बनाए हैं. அவருக்கு பயந்து उनसे डरकर, அவருக்கு பயந்து उनसे डरकर இச்சையை விட்டு விலகிறதுக்கு தீர்மானம் பண்றியா? अभिलाषा से हटने का फैसला कर रहा है क्या? இச்சையை பார்க்காம ஓடுறதுக்கு தீர்மானம் பண்றியா? अभिलाषा
अभिलाषा को देखे बिना दौड़ने के लिए फैसला करता है क्या? இச்சைய மைண்ட விட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு தீர்மானம் பண்றியா? अभिलाषा को अपने दिमाग से निकाल कर हटाकर दौड़ने के लिए फैसला करता है क्या? இச்சைய கண்களுக்கு விலக்கி ஓடுவதற்கு தீர்மானம் பண்றியா? अभिलाषा को अपने आंखों से हटाकर दौड़ने के लिए फैसला करता है क्या? முழங்கால் படியிட்டு இருக்க தேவனுடைய பிள்ளையே, घुटने टेके हुए परमेश्वर के बच्चे, வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பி. तेरा मुंह खोलकर परमेश्वर के सम्मुख प्रार्थना कर। எனக்கு அப்படி ஒன்னு சம்பவிக்கலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. मेरे लिए ऐसा एक होगा करके कोई बता नहीं सकता। ஏதோ ஒரு விதத்துல किसी एक तरीके से இச்சை என்கிற தூண்டில சாத்தான் உனக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். अभिलाषा का एक बंसी शैतान तेरे सामने डाल रहा है। சிலர் அதை மோந்து பார்த்துட்டு இருக்கீங்க, कुछ लोग उसे सूंघ कर देख रहे हैं, சிலர் அதுல இழுக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. कुछ लोग उसके कारण की चाय जाकर उसमें फंसे हुए हो। இன்னைக்கு பகல் காலம் கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். आज इस दोपहर के समय परमेश्वर तुझे देखकर बोल रहे ஆண்டவர்ட்ட हैं। சொல்லி அறிக்கையிட ஆரம்பி. परमेश्वर से बोलकर अर्पण कर। வாயை திறந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். मुंह खोलकर आंखों को बंद कर प्रार्थना करेंगे। இன்னைக்கு பகல் உன்னை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். आज इस दोपहर के समय परमेश्वर तुझे छुड़ाने आए हैं। தூண்டில்ல மாட்டி கிடக்குற, बंसी में फंसा हुआ है। இப்ப நீ வெளியே வர பிரயாசப்பட்டு உன்னால முடியல. अभी तू बाहर आने के लिए प्रयास कर रहा है लेकिन तुझसे नहीं हो रहा। அது உன்னை இழுக்கிற இடத்துக்கு மறுபடியும் போயிட்டு இருக்கற. वो तुझे जिस जगह के लिए खींच रहा है वहां पर तू बार-बार जा रहा है। இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய போகிறார். आज परमेश्वर तेरी मदद करने जा रहे வாய் हैं। திறந்து ஜெபிக்க ஆரம்பி. मुंह खोलकर बोल। வாலிப தம்பி, जवान भाई, வாலிப தங்கச்சி, जवान बहन, சகோதரனே சகோதரியே, भाइयों बहनों, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் தெரியுமா? परमेश्वर आपसे प्रेम करते मालूम है क्या? யூதாஸின் வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ये उदास का जीवन तुझे नहीं चाहिए। அதை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்பினபடினால उसमें से तुझे परमेश्वर बाहर ले आना चाहते इसलिए கர்த்தர் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். परमेश्वर तुझसे बातें कर रहे கர்த்தர் हैं। உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். परमेश्वर तुझसे बातें कर रहे கர்த்தர் உன்னோடு हैं। பேசிட்டு இருக்கிறார். परमेश्वर तुझसे बातें कर रहे हैं। எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிற. तू कहीं पर तो फंसा है। பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, पवित्र आत्मा साफ कह நீ रहे हैं। எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிற. तू कहीं पर तो फंसा है। வெளி வேஷம் மட்டும்தான் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற. बाहरी रूप से सिर्फ यीशु को देखकर पुकार रहा வெளி है। வேஷம் மட்டும்தான் ஆலயத்துக்கு வர்ற. बाहरी रूप से सिर्फ तू कलीसिया आ रहा ஆனா நீ है எங்கேயோ மாட்டி இருக்கிற. लेकिन तू कहीं पर तो फंसा है। ஏதோ ஒரு இச்சையில மாட்டிட்டு இருக்கிற. कोई एक अभिलाषा में फंसा हुआ है। வெளியே வா. बाहर आ। சாத்தான் உன்னை அழிப்பதற்கு முன்பு வெளியே வா. शैतान तुझे नाश करने से पहले तू बाहर आ। சாத்தான் உன்னை மரணத்துக்கு கொண்டு போவதற்கு முன்பு வெளியே வா. शैतान तुझे मृत्यु की ओर ले जाने से पहले तू बाहर आ। ஆயத்தமா இருக்கிறியா? तैयार है क्या? ஆயத்தமா இருக்கிறியா? तैयार है क्या? வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பி பாப்பா. मुंह खोल के प्रार्थना कर। என் சத்தத்தை கேட்க வேண்டாம். मेरी आवाज मत सुन। கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி आंखों को बंद कर परमेश्वर को देख வெளியே வர விரும்புறப்பா. मैं बाहर आना चाहता हूँ வெளியே पिता। வர விரும்புறப்பா. मैं बाहर आना चाहती हूँ पिता। ஏதோ ஒன்னு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். किसी एक कार्य में गुलाम ஏதோ ஒன்னு தேவனுக்கு பிரியமில்லாத உனக்குள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. कोई एक कार्य जो परमेश्वर को पसंद नहीं तुझे गुलाम बना कर रखी है। மறுபடியும் அதுல தான் விழுற. वापिस उसी में गिर रहा है। மறுபடியும் அதுல சிக்குண்டு போகிறாய். वापिस उसी में फंस रहा है। ஆண்டவரே சொல்ல ஆண்டவரே, परमेश्वर से बोल। வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்ல ஆண்டவரே, दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर बोल। நான் வெளியே வர விரும்புறேன். मैं बाहर आना चाहता हूँ। நான் வெளியே வர விரும்புறேன். मैं बाहर आना चाहती हूँ। சொல்லு, வெளியே வர விரும்புறேன் ஆண்டவரே. बोल मैं बाहर आना चाहता हूँ। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? வெளியே வர விரும்புறேன். कितने लोग प्रार्थना करें मैं बाहर आना चाहता எனக்கு हूँ। இந்த காரியத்துல விடுதலை வேணும். मुझे इस कार्य में छुटकारा चाहिए। விடுதலை வேணும். छुटकारा चाहिए। விடுதலை வேணும். छुटकारा चाहिए। விடுதலை வேணும். छुटकारा चाहिए। வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கலாம். बाहर किसी को मालूम नहीं। நீ அந்த ரங்கத்தில் செய்யும் சில காரியங்கள், तू गुफ्त में करने वाले कुछ कार्य அது வெளியரங்கமாவதற்கு முன்பு நீ வெளியே வான்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். वो बाहर सभी को मालूम पड़े उससे पहले तू जो है बाहर आकर कर परमेश्वर कह रहे। மறுபடியும் சொல்லுகிறேன், वापिस कहता हूँ கர்த்தரின் சத்தத்தை சொல்லுகிறேன். परमेश्वर की आवाज को कहता हूँ। நீ அந்த ரங்கத்தில் செய்யும் சில காரியங்கள் तू गुफ्त में करने वाले कुछ कार्य को வெளியரங்கமாவதற்கு முன்பு बाहर सबको मालूम पड़ने से पहले அதிலிருந்து வெளியே வா. उसमें से तू बाहर आ। இன்னைக்கு பகல் காலம் தீர்மானத்தோட போ. आज इस दोपहर के समय एक फैसले के साथ जा। இல்லனா வெட்கப்பட வேண்டியதற்கா. नहीं तो लज्जित होना पड़ेगा। இல்லனா நீ வெட்கப்பட வேண்டியதற்கா. नहीं तो तुझे लज्जित होना पड़ेगा। அன்னைக்கு உன் வாழ்க்கையில நிந்தை அவமானம் உண்டாகும். उस दिन तेरे जीवन में निंदा और अपमान होगी। வெளியே வருவியா? இன்னைக்கு बाहर आएगी क्या आज तू? வெளியே வருவியா? बाहर आएगा क्या तू? ஒரே ஒரு நிமிஷம் கரம் உயர்த்து. एक ही मिनट हाथ उठाकर ஆண்டவரே, परमेश्वर உமக்கு பிரியமில்லாதது எதுவா இருந்தாலும்
आपको पसंद है ऐसा कुछ भी हो எதுல तो, சிக்குண்டு கிடந்தால किसी में फंसा हूं तो வெளியே வர ஆண்டவரே, मैं बाहर आता हूं परमेश्वर, வெளியே வர ஆண்டவரே, मैं बाहर आती हूं परमेश्वर, வெளியே வர ஆண்டவரே. मैं बाहर आता हूं परमेश्वर, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன், यीशु के पीछे चलना चाहता இயேசுவை हूं, பின்பற்ற விரும்புகிறேன், यीशु के पीछे चलना சிலுவையை चाहती பின்பற்ற हूं, விரும்புகிறேன். क्रूस के पीछे चलना चाहता हूं. உலகமன் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமன் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமன் பின்னே சிலுவாயன் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், சொல்லுங்க, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமன் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமன் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமன் பின்னே சிலுவாயன் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவோடு வந்ததுல यीशु के साथ 12 சிஷ்யர்கள், आए 12 चेले, ஒருத்தன் एक जन இச்சையினால் இழுக்கப்பட்டு अभिलाषा में फंसकर, பாவம் பூரணமாகி पाप पूरा होकर தற்கொலை செய்து மரித்துக் கொண்டான். आत्महत्या करके मर गया. இச்சையிலே சிக்கப்படாத 11 பேர் अभिलाषा में नहीं फंसे ऐसे 11 जन இந்த பூமியில ஓட்டத்தை நல்ல முறையா ஓடுனாங்க. इस धरती पर उनकी दौड़ को अच्छे रीति से दौड़े, விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. विश्वास को बचाए रखे, இளைப்பாறுதல்ல இருக்காங்க. विश्राम स्थान में है आज. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், परमेश्वर उनको दिया हुआ वादा वचन, நியாய தீர்ப்பின் நாட்கள்ல न्याय के दिन में இஸ்ரவேலின் கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிற இடத்துல உங்களை வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். इस्राएल के गोत्रों को न्याय करने के जगह पर तुम्हें बिठाऊंगा कर தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, கர்த்தர் உன்னை அழைச்ச அழைப்பு அவரை பின்பற்றதுக்கு, परमेश्वर ने जो तुझे बुलाए वो उनके पीछे चलने के लिए. இச்சைக்குள்ளால சிக்குண்டு अभिलाषा में फंसकर ஏமன் உன் வாழ்க்கையை பூமியிலே முடிக்கிறதுக்கல்ல, तेरे जीवन को इस धरती पर खत्म करने के लिए नहीं, உனக்கு ஆண்டவர் ஒரு பரலோகத்தை வச்சிருக்கிறார். तेरे लिए परमेश्वर एक स्वर्ग राज रखे हैं. அதுதான் உனக்குடைய இலக்கா இருக்கணும். वही तेरा लक्ष्य रहे, அதை பிடித்து கொள்றதுக்கு उसे पकड़ने के लिए. இச்சையை உதறி விட்டு ஓட जो तुझे उसे उठाकर फेंक कर दो. எபிரேயர் 12வது அதிகாரம் சொல்லுகிறது, इब्रानियों का 12वां अध्याय कहता है, உன்னை சுற்றி நிற்கிறதான பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு तुझे घेर के जो पाप और बोझ है उसे उठाकर फेंक कर, விசுவாசத்தை துவங்கினவரும் विश्वास को शुरू करने वाला முடிக்கிறவருமாகிய और अंत करने वाला இயேசுவை நோக்கி, यीशु को देखकर, இலக்கை நோக்கி ஓடு. लक्ष्य को देखकर दौड़. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी मदद சர்வ करेंगे. வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உடைய परमेश्वर, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. आपके अनुग्रह के लिए धन्यवाद. எங்களோடு பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். हमसे बातें के इसलिए धन्यवाद. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ये उदास के अंदर शैतान घुसा. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் தெளிவா சொல்லுது, याकूब का पत्री साफ कहता है, இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்க, अभिलाषा गर्भवती होकर पाप को जन्म देती है. பாவம் பூரணமாகும் போது மரணம் உண்டாகும். और जब पाप परिपूर्ण होता है तो मृत्यु लाता है. யூதாசுக்குள் வந்த இச்சை ये उदास के अंदर आया अभिलाषा, வாழ்க்கையை அழிச்சிட்டுப்பா. उसके जीवन को नाश कर दी. पिता, எங்களுக்கு இன்னைக்கு சொன்னீங்க, आज आपने हमसे कहा, இச்சை வரும்போதே अभिलाषा आते ही தூக்கி போட்டுரு, उसे उठाकर फेंक दे, விலைக்கு ஓடிரு. उससे बचकर दौड़ जा. பாவம் வருவதன் அடையாளம் இச்சை அப்படின்றத ஆண்டவர் எங்களுக்கு சொன்னீர். ஆண்டவரே, पाप आने वाली निशानी ही अभिलाषा कर आपने हमसे कहा. எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. हमें बचाए रखिए, इसलिए मदद कीजिए. சிலுவைண்டி வந்திருக்கிறோம். क्रूस के तले हम आए हैं. சிலுவையின் இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்தும். क्रूस के लहू से हमें धोकर पवित्र करके खड़ा कीजिए. வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक रक्षा कीजिए. துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
स्तुति आदर महिमा हम आप एक ही को देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना करने अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता शांति और आनंद உங்கள் எவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் आपके में से सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா.